because we are kings and our words matter. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறிப் போமே, வல்லவர் வாக்கு மாறாதாமே. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்றும் மாயிழுத்துக் கொண்டார். அவரின் அன்பு மாறாதாமே. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்றும் மாயிழுத்துக் கொண்டார். அவரின் அன்பு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்டவோ நேசரின் அன்பு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாதாமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடருமே. கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாக நிலைப்பேன்.
எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர், நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. சாப முள்முடியை உன் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உன் சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ,
பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் எல்லோரும், நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. எவ்வளவு பெரிது எங்களுக்கு ஒரு வெளிப்பாடை தாரும். அது எவ்வளோ பெரிது, எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளம், எவ்வளோ உயரம், எவ்வளோ ஆழம் என்பதை குறித்த வெளிப்பாடை தாரும் ஆண்டவரே. மனக்கண்களை திறந்து எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர, எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல்
போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பரலோகத்திலும் எமக்காக பரிந்து பேசும் மனிதனாக பரலோகத்திலும் எமக்காக பரிந்து பேசும் உம்மை போல் மனிதனாக உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. 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 ஓ பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் ஒருவரே பாத்திரர். ஆகவே எங்களுடைய துதி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், அற்புதமானவர்.
துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாட்டை எங்களுக்கு இன்றைக்கு தர வேண்டுமே. மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டுமே. தெய்வீக அன்பை எங்களுடைய உள்ளங்கள் காணட்டும். வாழ்க்கையில் மாற்றப்படட்டும். குடும்பங்கள் மாற்றப்படட்டும். ஜீவியங்கள் மாற்றப்படட்டும். புது மனிதர்களாக ஒவ்வொருவரும் உருவாகட்டும் கர்த்தாவே. வார்த்தையை கொண்டு உலகங்களை உண்டாக்கினீர். எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். உடைய வார்த்தையை கொண்டு புது மனிதர்களாக புது விதத்தில் வாழ புதிய ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் உண்டாக்குகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். உள்ளங்களை தொடட்டும். காரியங்களை மாற்றி அமைக்கட்டும். வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். தயவுசெய்து யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யோசுவா 2:17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். எரிகோவை வேவு பார்க்கும்படி வேவுகாரர் போகிறார்கள். எல்லாம் வேவு பார்த்து முடித்தாயிற்று. இவங்க எரிகோவுக்குள்ளே வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு நியூஸ் போகுது. அவளை பிடிக்கும்படி ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் அங்கே இருந்த அந்த வேசி அவளை தன்னுடைய வீட்டிலே ஒளித்து வைத்து கொண்டு அவருடைய உயிரை காப்பாற்றுகிறாள். கடைசியில் அவங்க போகும்போது அவங்கக்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறார். 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் கேட்குறா, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். கேட்குறா பாருங்க, நான் எங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, எங்களுக்கு உண்டான பொருட்கள் இதெல்லாம் நாங்களும் உயிரோடு இருக்கணும், எங்கள் பொருட்களும் பத்திரமா இருக்கணும், இதுக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவள் கேட்குறா. உயிர் தப்ப ஒரு வழியை தேடுகிறாள். தங்களை காத்துக்கொள்ள, தங்கள் உடைமைகளை காத்துக்கொள்ள ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு என்ன வழி? அதை தான் 17ஆம் வசனத்தில் வாசித்தோம் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். என்ன அருமையான ஒரு படம் பாருங்கள். சிவப்பு நூல் கயிற்றை கட்டி வைக்க சொல்கிறாங்க. அந்த கயிற்றை கட்டினா மட்டும் போதாது, கட்டிட்டு யுத்தம் நடக்கும்போது எல்லாம் அந்த கயிற்றுக்கு பின்னாடி இருக்கணும். அந்த கயிறு கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். கயிறு வெளியில் தெரியுது. அந்த கயிறு எந்த வீட்டில் கட்டப்பட்டிருக்கோ அந்த வீட்டுக்கு உள்ளே ஜனங்கள் இருக்க வேண்டும். இது நமக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்த சில சம்பவங்களை அப்படியே நமக்கு நினைப்பூட்டுது பாருங்கள். நோவாவை தேவன் பேழை உண்டு பண்ண சொல்லுகிறார். பூமி முழுவதையும் ஜலப்பிரளயம் வந்து அழிக்குது. ஆனால் அந்த பேழைக்கு உள்ளே இருந்த நோவா அவனுடைய குடும்பத்தார் மிருக ஜீவன்கள் எல்லாமே அழிக்காமல் பாதுகாக்கப்பட்டது. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அன்றைக்கு ராத்திரி பஸ்கா அனுசரிக்கப்படணும். தேவன் ஒரு நியமத்தை கொடுத்தார். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அதை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து வாசலிலும் நிலைக்கால்களிலும் பூசுங்கள், மேற்சட்டத்தில் பூசுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த ரத்தத்தை பூசினா மட்டும் போதாது, ரத்தத்தை பூசிட்டு அந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கணும். இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. இங்கே அந்த நூலை கட்டி விடுங்க, கட்டிட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்ய போகிறார்?
அதனால் நமக்கு என்ன நன்மை உண்டாக போகிறது என்பதை ரொம்ப தத்ரூபமாக இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை, இதிலிருந்து மனுவர்க்கம் தப்பித்து கொள்ள என்ன வழி? ஒரே ஒரு வழிதான் உண்டு. இந்த வழியை தவிர வேறு வழியே கிடையாது என்பதை தேவன் இங்கே சொல்லுகிறார். அது என்ன வழி? அந்த சிவப்பு நூல், அந்த பேழை, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அது மட்டும்தான் வழி, வேறு வழியே கிடையாது. ஆகவே தான் இயேசு சொன்னார், நானே வழி. என் மூலமாக வந்தால் அந்த மரணத்துக்கு தப்பிக்கலாம், என் மூலமாக வந்தால் அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு தப்பிக்கலாம், என் மூலமாக வந்தால், என்கிட்ட வந்தால் அந்த தண்டனைக்கு தப்பிக்கலாம். இயேசு அதுதான் சொல்கிறாரு பாருங்க. அதை தான் இங்கே பழைய ஏற்பாட்டில் அப்படியே தத்ரூபமாய் தேவன் ஒரு சம்பவத்தின் மூலமாய் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அந்த சிவப்பு நூல் கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு சிந்தின அந்த ரத்தத்தை காட்டுகிறது. அவர் சிந்தின ரத்தம் அதுதான் நம்மை ரட்சித்திருக்கிறது. அந்த ரத்தத்தினால தான் நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தம் தான் இன்றைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஏன் உலகமும் பிசாசும் மற்ற காரியங்களும் நம்மை அணுக முடியாமல் இருக்கு? ஏன்னா அவைகளுக்கு அந்த ரத்தம் தெரிகிறது. வேதம் சொல்லுது, பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல விழுங்க வகை தேடுறான்னு. அவனால் விழுங்க முடியல. ஏன்னா அவனுடைய பார்வைக்கு அந்த ரத்தம் தெரிகிறது. உங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிற அந்த ரத்தம், நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிற அந்த ரத்தம், நம்மை தூய்மைப்படுத்தி இருக்கிற ரத்தம் தெரியுது பாருங்க. அந்த ரத்தத்தை தாண்டி வர முடியாது. ஆகவே தான் நாம் பாடுகிறோம், இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி ஒரு தீங்கும் என்னை அணுகாது என்று சொல்லி. பல நேரங்களில் பாட்டு மட்டும்தான் அப்படி பாடுறோம் பாருங்கள். ஆனால் நாம் பேசுகிற பேச்சும் நாம் நம்புகிற காரியங்களும் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இரத்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டோம், இனி எந்த தீங்கு அணுகாது, எந்த சாபமும் நம்மை நெருங்க முடியாது. கல்வாரி சிலுவையில் இயேசு நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சாபங்களை, நோய்களை, பலவீனங்களை, தரித்திரத்தை, ஏழ்மையை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அவர் சாபமானார் என்று வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கோம். சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த ஜன்னல் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். சாபம் நம்மை நெருங்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கும் ஏதோ அவங்க மேலே சாபம் இருக்குது, முன்னோர் மேலே சாபம் இருக்குது, என் அப்பா வீட்டில் சாபம் இருக்குது, பொண்ணு எடுத்தவங்க வீட்டில் சாபம் இருக்குது, பொண்ணு கொடுத்தவங்க வீட்டில் சாபம் இருக்குதுன்னு விசுவாசிகள் இன்றைக்கும் அதை பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதை நாம் மறந்து விடக்கூடாது. சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த கயிறு இருக்க அந்த ஜன்னல் இருக்க அதுக்குள்ளே நாம் இருக்கிறோம். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நாம் இருக்கிறோம். எந்த தீங்கு நம்மை அணுக முடியாது. நம்மை உயிரோடு வைத்தது மட்டுமல்ல, நம்முடைய உடைமைகளை அது பாதுகாக்கிறது. யாரெல்லாம் அதுக்குள்ளே இருக்காங்களோ எல்லாரையும் பாதுகாக்கிறது. அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அது பாதுகாக்கிறது. அதுதான் அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். கர்த்தர் நம்மை சேர்ந்தவர்களை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தை கொண்டு பாதுகாத்து வருகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க நாம் வந்திருக்கிறோம். இதை பார்க்கும்போது இதுதான் நம்ம மனசுக்கு வரணும் பாருங்கள். என்ன? எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். எதற்காக? என்னை பாதுகாக்க, என்னுடையதை பாதுகாக்க, எனக்கு சொந்தமானதெல்லாம் பாதுகாக்க. இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பு, தண்டனைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். உலகம் அவருக்கு முன்பாக நிற்கும், எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆனால் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள போகிறோம். எப்படி? ஏதோ நாம் செய்த புண்ணிய கிரியைகள்னால கிடையாது, நான் ரொம்ப நல்லது செஞ்சு ஆகவே நான் தப்பிச்சிட்டேன்னு கிடையாது. இல்லை, அன்னைக்கும் இயேசுவின் ரத்தம் நமக்காக பேச போகிறது. அன்னைக்கும் அந்த ரத்தம் தான் நம்மை தப்பு வைக்க போகிறது. உலகம் அழியும். நோவாவின் காலத்தில் வந்த வெள்ளம் அதை தான் காண்பிக்குது. எல்லாமே அழியும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. ஆனால் இயேசுவை நம்பின நீங்களும் நானும் அன்றைக்கு நிற்போம். காரணம் என்ன? இயேசுவின் ரத்தம். ஆகவே தான் அதை கொண்டாட இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இதை பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு நன்றி அறிதல், ஒரு நன்றியின் உணர்வு நமக்குள்ளே வரணும் பாருங்கள். இது வெறும் ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது நிஜம். இயேசு சிலுவையில் செய்து முடித்த ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில் அது நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அதை நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கு அதுக்கு பிற்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கி ஒரு பேழைக்குள்ளே போகலை, ஆனால் இயேசுக்குள்ளே இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அந்த பேழை நமக்கு சித்தரிக்குது. இன்றைக்கி நாம் சிவப்பு நூல் கயிற்றை கட்டி தொங்க விடலை, ஆனால் அந்த கயிறு நம்ம மேலே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது என்பதை அந்த சம்பவம் நமக்கு நினைப்பூட்டுகிறது.
அந்த சிவப்பு ரத்தம், அந்த ரத்தம் தான் நம்மை பாதுகாக்குன்னு அந்த சம்பவம் நமக்கு நினைப்பூட்டிகிட்டே இருக்குது பாருங்க. ஆகவே தான் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாய் காண்பித்தார். அதை கொண்டாட நாம் வந்திருக்கோம். ஆகவே இதில் பங்கு பெறும்போது உள்ளத்தில் நன்றியோடு கூட பங்கு பெறுவோம். அந்த ரத்தம் நம்மை உயிரோடு வைத்திருக்கு. அந்த ரத்தம் நம்முடைய உடைமைகளை பாதுகாக்கிறது. அந்த ரத்தம் தான் எல்லா சாபங்களையும் நம்மை விட்டு அகற்றினது. அந்த ரத்தம் தான் எல்லா நோய்களையும் நம்மை விட்டு அகற்றியிருக்கு. அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நாம் பாதுகாப்பாய் பத்திரமாய் நன்றாக இருக்கிறோம். என்னன்னைக்கும் நாம் நன்றாக இருப்போம். இந்த எண்ணத்தோடு கூட கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுவோம். இப்போ நம்முடைய போதகர் வந்து நம்ம இதுக்குள்ளே நடத்துவார்கள். முதல்ல ஜெபிக்க போகிறேன். ஜெபித்த பிறகு எல்லாருக்கும் பரிமாற வேண்டும். அதாவது உள்ள வெளியே மெத்தையில் சைடில் லைட்டில் உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் பரிமாறுறதுக்கு ஒரு சில நிமிஷங்கள் ஆகும். பரிமாறி முடிஞ்ச பிறகு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அனுசரிக்க போகிறோம். நாம் எந்திரிச்சு நின்று அனுசரிக்க போகிறோம். அதனால் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உங்களுக்கு பரிமாறும்போது வாங்கி கையில் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், காத்துருங்க. எல்லாருக்கும் பரிமாறி முடிகிற வரைக்கும் காத்துருங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் எழுந்து நிற்க சொல்வேன். அப்பொழுது எல்லாரும் ஒன்றாக கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாபெரும் மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவ கோபாக்கினைக்கு, தண்டனைக்கு, நியாய தீர்ப்புக்கு எங்களை தப்புவிக்கும்படியாக இப்படி விலையேறப்பட்ட ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. எங்களை அழிவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது. ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ணி இருக்கிறது. மரணத்திலிருந்து நாங்களை ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ணி இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் நன்றியுள்ள இறுதியத்தோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களும் எங்களுடையது என்று இன்றைக்கு கொண்டாடுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பார்வையில் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். நாங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறோம். இரத்தத்தால் மார்க் பண்ணப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் குறிக்கப்பட்டவர்கள். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த கம்யூனியன் எடுக்கிறவர்கள், இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்கிறவர்கள் அந்த தெய்வீக ஆசீர்வாதம், மீட்பின் ஆசீர்வாதங்களில் பங்கு பெறட்டும். வெறும் அப்பத்தையும் ரசத்தையும் அல்ல, தேவ ஆசீர்வாதங்களை, மீட்பின் நன்மைகளை ருசி பார்க்கட்டும், இன்றைக்கு எடுத்துக்கொள்ளட்டும், சொந்தமாக்கி கொள்ளட்டும். உமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். போல இந்த உலகினில் வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகினில் வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதயத் துடிப்பும் நீரல்லோ. பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டீர், பரம தந்தையாய் அன்பு செய்தீர். பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டீர், பரம தந்தையாய் அன்பு செய்தீர். எதிர்பார்க்கும் முடிவை கொடுப்பேன் என்றீர், விடுதலையோடு வாழ வைத்தீர். எதிர்பார்க்கும் முடிவை கொடுப்பேன் என்றீர், விடுதலையோடு வாழ வைத்தீர். போல இந்த உலகில்
அதிகாரம் தந்தேன், மேலான வாக்குத்தத்தமும் செய்தேன். மரித்து உயிர்த்து அதிகாரம் தந்தேன், மேலான வாக்குத்தத்தமும் செய்தேன். விசுவாசி அதை அறிக்கையிடு, வறுமை வியாதி மேல் வெற்றியேடு. விசுவாசி அதை அறிக்கையிடு, வறுமை வியாதி மேல் வெற்றியேடு. போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதயத் துடிப்பும் நீரல்லோ. நம் அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். கல்வாரி சிலுவைக்காக, அவர் நமக்கு செய்த மாபெரும் காரியத்துக்காக, அவருடைய அன்புக்காக, கருணை, காருண்யம், கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி இயேசுவே, துதிக்கிறோம். உடைய அன்புக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்துக்காக நன்றி, இந்த மீட்புக்காக நன்றி, இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விலையேறப்பெற்ற மீட்பினால் எங்களை மீட்டு கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பை எங்கள் மீது நீர் அருளி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அளவற்ற விதத்தில் எங்களை நேசித்திருக்கிறீர்கள். நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது எங்களை நேசித்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் எங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு மறைந்திருக்கிறோம். இந்த இரத்தத்திற்கு பின்னாலே நாங்கள் இருக்கிறோம். தேவ பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தோமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பை கொண்டாடுகிறோம் கர்த்தாவே. உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உட்கார்வோம். ராஜரோட சேர்ந்து இந்த ஒரு கவி பாடுங்க. பாடும்போது அந்த கப்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டீர், பரம தந்தையாய் அன்பு செய்தீர். பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டீர், பரம தந்தையாய் அன்பு செய்தீர். எதிர்பார்க்கும் முடிவை கொடுப்பேன் என்றீர், விடுதலையோடு வாழ வைத்தீர்.
புதிதாக வந்தவர்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கி தான் ஒருவேளை முதன் முறையாக வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தயவுசெய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே உட்காந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி. புதுசாக இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க மட்டும் தயவுசெய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உதவியாளர் உங்களுக்கு ஒரு புரோஷரை கொடுப்பார்கள். அதுக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும். அந்த வெள்ளை அட்டையிலே தயவுசெய்து உங்கள் பெயரையும் விலாசத்தையும் நல்லா தெளிவாக எழுதி ஆராதனை முடிந்து போகும்போது வெளியே புக் ஸ்டோரில் அந்த வெள்ளை அட்டையை கொடுங்கள். அதை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு MP3 CD இலவசமாக கொடுப்பார்கள். அதோடு கூட நம்முடைய மாதாந்திர பத்திரிகை, தமிழ் பத்திரிகை வெற்றியும் வாழ்வும் உங்களுக்கு இலவசமாக தருவார்கள். இப்போ இலவசமாக கொடுப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அது வேணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான சந்தாவை செலுத்தினால் அது உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்போ நம்முடைய காணிக்கை சம்பாதனால கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். நம்முடைய காணிக்கை சம்பாதங்களை கரங்களை எடுத்து வைத்துக்கொள்வோம். கொடுப்பதுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். எல்லாரும் சொல்லுவோமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் வீட்டிலே எல்லாம் எப்போதும் நிரம்பி வழியும் புரண்டு ஓடும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். ஆமென். இப்போது உதவியாளர் உங்களிடத்தில் வருவார்கள். உங்கள் காணிக்கை சம்பாதனை செலுத்தலாம். டிவியில் அல்லது இன்டர்நெட்டில் நேரடியில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் ஆன்லைன் கிவிங் லிங்கை கிளிக் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபை சேர்ந்த திருமதி திரு ஹரி ஆரோக்கியநாதன் அவளின் குமாரர் CH பால்ராஜுக்கும், சென்னை பெரம்பூர் AG சபையை சேர்ந்த திருமதி திரு R மூர்த்தி அவளின் குமாரத்தி எவின் பெர்ஷியாவுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் உங்களில் எவருக்காகிலும் தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு இது. திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஸ்டானிஸ்லாஸ் அவரின் குமாரர் ஆண்டனி எழிலரசனுக்கும், ஒட்டன்சத்திரம் பிலிவர்ஸ் ஃபெலோஷிப் சபையை சேர்ந்த திருமதி திரு N கிருஷ்ணசாமி அவர்களின் குமாரத்தி அனிதாவுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் உங்களில் எவருக்காகிலும் தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு இது. திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு பூர்ணச்சந்திர ஜோஷி அவர்களின் குமாரர் பிரவீன்குமாருக்கும், குடிவாடா ஷாரன் சபையை சேர்ந்த திருமதி திரு ராஜு அவர்களின் குமாரத்தி திவ்யஸ்ரீக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் உங்களில் எவருக்காகிலும் தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு இது. திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி ஜெயலக்ஷ்மி பச்சையப்பன் அவர்களின் குமாரர் ராஜிக்கும், சென்னை ஆவடி கிங்டம் ஆஃப் காட் சபையை சேர்ந்த திருமதி திரு ராஜாராம் அவர்களின் குமாரத்தி ரேவதிக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் உங்களில் எவருக்காக தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு இது. திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு CN ராஜன் அவர்களின் குமாரர் ஜான்சன் ராஜுக்கும், கோயம்புத்தூர் பிளஸ்ஸிங் AG சபையை சேர்ந்த திருமதி திரு P முத்துக்குமார் அவர்களின் குமாரத்தி நிவேதிதாவுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் உங்களில் எவருக்காக தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இது திருமணத்துக்கு நாம் கூறும் 1வது ஓலை அறிவிப்பு இது. ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்முடைய மேகசின் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வெற்றியும் வாழ்வும் என்கிற ஒரு தமிழ் மாதாந்திர பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கங்க. அது இங்கே நம்முடைய புக் ஸ்டோரில் கிடைக்குது. காப்பி வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணால் அது வருஷாந்திர ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்து கிடைக்கும். மற்றவர்களுக்காகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கலாம், அவர்களுக்கும் அனுப்பப்படும். பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. புக் ஸ்டோரில் பண்ணிக்கலாம். அதை நம்ம புக் ஸ்டோரில். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு புது வசதி. ஏன்னா நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து அங்கெல்லாம் கேட்குறாங்க. இங்கே இருக்கிறவங்களே சிலர்
இந்த கம்ப்யூட்டர், இந்த மற்ற டிவைசஸில் ஐபேட் போன்ற ஃபோன் போன்ற டிவைஸ்லேயே வாசிக்கிற மாதிரி வசதி கேட்குறாங்க. அதுக்கு இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் அதை லோட் பண்ணியிருக்கிறோம். ஜனவரியிலேருந்து உள்ள மேகசின்ஸ் எல்லாம் இப்போ லோட் பண்ணப்பட்டிருக்கிறது. இனிமேல் எல்லா மேகசினுமே அதில் வைக்கப்பட்டிருக்கும். இப்போது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வெற்றியும் வாழ்வும்னு டைப் அடித்தா போதும், இந்த மேகசின் எல்லாம் காமிக்கும் எந்தெந்த மாதத்துன்னு. நீங்கள் எந்த மாதத்துக்கு படிக்கணுமோ அதை படிச்சுக்கலாம். கரண்ட் மந்த் வரைக்கும் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கும். தற்சமயம் அதை ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். கூகுளில் அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் போய் படிக்கிறவங்க அதை ஃப்ரீயாக படித்து கொள்ளலாம். தற்சமயம் எந்த சார்ஜும் கிடையாது. வருங்காலத்தில் எப்படின்னு தெரில, எல்லாமே ஃப்ரீயாக தர முடியாது. உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ இல்லை. ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் காசு கொடுத்து அனுபவிக்க வேண்டியது தான் இல்லையா? அதை அவைல் பண்ணிங்க. மற்றவர்களுக்கும் அதை சொல்லுங்கள், பயன்படுத்திக்க சொல்லுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோரில் வெற்றியும் வாழ்வும் அடித்தா போதும். இந்த மேகசின் எல்லாம் உங்களுக்கு, பழைய மேகசின்லாம் சிலர் படிக்காமல் பழசு படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இனிமேல் பழசெல்லாம் கூட அவைலபிள் ஆகப்படும் அதில். ஆல்ரைட், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திருப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன், கேட்போம். 8 முதல் 10. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து போதித்து வந்தோம். இப்பொழுது இந்த வாரம் ஒரு புதிய போதனையை ஆரம்பிக்க போகிறோம். அன்பு வெற்றி வாழ்க்கைக்கான அஸ்திபாரம் என்கிற தலைப்பிலே அன்பை குறித்து பல காரியங்களை வருகிற பல வாரங்களுக்கு நான் போதிக்கலாம் என்று இருக்கிறேன். லவ் சீரீஸ், இதுக்கு பேர் லவ் சீரீஸ். ரொம்ப முக்கியமான ஒரு போதனைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஏனென்றால் அன்பு எல்லாவற்றை காட்டிலும் பிரதானமானதாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே அன்பினால் தான் இயக்கப்படுகிறது. தேவனே அன்பாகத்தான் இருக்கிறார். அப்போ விசுவாசமெல்லாம் அன்பினால் தான் இயங்குகிறது. ஃபெய்த் ஒர்க்ஸ் பை லவ்னு இருக்குது. விசுவாசம் அன்பினால் தான் செயல்படுகிறது. நிறைய பேருக்கு விசுவாசம் ஏன் செயல்படல, ஏன் ஒரு வெற்றி கிடைக்கல, ஏன் விசுவாசத்தில் மலைகளை பெயர்க்க முடியல அப்படின்னா அன்பு தான் இஷ்யூ. நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா அன்பு ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. அன்பு இல்லாததுனால அங்கே கசப்பும் வெறுப்பும் பகையும் காழ்ப்புணர்ச்சியும் இப்படிப்பட்ட காரியங்களை டீல் பண்ண தெரியாததுனால இந்த தெய்வீக அன்பை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றது, எப்படி காரியங்களை மாற்றுறதுன்னு தெரியாதனால வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார்கள் நிறைய பேர். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது சும்மா வெறும் விசுவாசத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதாது. விசுவாசம் வேலை செய்கிறது அன்பினால் தான் வேலை செய்யுது. அன்பு இல்லைன்னா விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது. கார் இருக்குதுன்னா அது இன்ஜின் இருந்தால் தான் ஓடும். என்ஜின் இல்லைன்னா காரு ஓடாது. சீட் இருந்தால் பத்தாது, ஸ்டேரிங் வீல் இருந்தால் பத்தாது, டயர் இருந்தால் பத்தாது, வீல் இருந்தால் பத்தாது. அதில் என்ஜினு முக்கியமாக இருக்கணும். இந்த ட்ரைவ் பண்ணுகிற என்ஜின் இந்த அன்பு என்கிற ஒரு காரியம் தான். ஆகவே அன்புங்கிறது நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அஸ்திபாரமாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. அது எல்லாத்தை காட்டிலும் பிரதானமானதாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே நாம் அன்பை நாட வேணும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதை ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதை நாம் முழுமையாக இந்த உலக வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும், அதிலே வாழ வேண்டும், அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதுக்கு ஒரு பெரிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அன்பை நாட வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தை காட்டிலும் இதை ரொம்ப அதிகமாக நாட வேண்டியதாக இருக்குது. ஆகவே அன்புங்கிற இந்த சீரீஸை நான் முதல்ல நடத்த போகிறேன். இதில் முதல் பகுதி தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லியிருக்குது இல்லையா, அதை பற்றி பேச போகிறேன். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதன் அர்த்தம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு இப்போ வாஸ்தவம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, காட் இஸ் லவ். எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம், காட் இஸ் லவ், காட் இஸ் லவ்னு.
காட் இஸ் லவ்னா எல்லோரும் கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னென்னு விளங்குதான்னு கவனிக்கணும். காட் இஸ் லவ்னா என்ன அர்த்தம்? அன்புனா என்னன்னு தெரிந்து கொள்ள வேணுமா? தெரிந்து கொள்ள வேணும் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் கற்பிக்கிறவரே தேவன்தான். அன்புனா என்னன்னு நமக்கு காட்டுறது தேவன்தான் என்று வேதவசனம் சொல்லுது. தேவன் அன்பாக இருக்கிறார். அன்புனா என்னன்னு விளங்கணுமா? தேவனை கவனிங்க, அன்புனா என்னன்னு விளங்கிடும். உலகத்தில் அன்புன்னு பல காரியங்களை அழைக்கிறாங்க, பல விதமான அன்புகள் இருக்கிறது, உண்மைதான். பாருங்கள், குடும்பத்தில் பாசம் என்கிற விதத்தில் ஒரு அன்பு இருக்குது இல்லையா? பிள்ளைகள் பெற்றோர், பெற்றோர் பிள்ளைகள் இப்படிங்கிற ஒரு பாசம் இருக்குது இல்லையா? அதுக்கு அது 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 அதுக்கும் பேர் அன்பு தான். பல இடங்களில் அன்புன்னு தான் அதை சொல்லியிருக்குது. அதுக்கு கிரேக்க மொழியிலலாம் அதுக்கு ஒரு வார்த்தையே இருக்குது பாருங்கள். கிரேக்க மொழியில் பொதுவாக எல்லாத்தையும் அன்புன்னு சொல்லிடுறது கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற அந்த பாசத்துக்கு அதுக்கு வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கணவன் மனைவி இடத்துல இருக்கிற அந்த அன்பு இருக்குது பாருங்கள், அவங்க 2 பேருக்கு இடையே இருக்கிறது, அது ஒரு ஸ்பெஷல் விதமான அன்பு. அது சில வித்தியாசமான காரியங்கள் அதில் இருக்கிறது. அதனால் அந்த அன்புக்கு வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இப்படி ஒரு ஒரு அன்புக்கும் இப்போ நண்பர்கள் மத்தியிலே இருக்குது பாருங்கள் அன்பு. ஒரு 2 பேர் பழகுறாங்க. உங்களுக்கெல்லாம் நண்பர்கள் இருக்காங்களா? எனக்கெல்லாம் இருக்கிறாங்க. சிலர்லாம் 40-50 வருஷமாக இருக்கிறாங்க நண்பர்களாக. அப்போ அவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த அன்பு, பிரியம், ஆசை, இதையெல்லாம் அதை வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கிரேக்க மொழியில் அவ்வளோ ரிச் லாங்குவேஜ் பாருங்கள். அதில் குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்களா, இல்லை நண்பர்களை பற்றி சொல்கிறாங்களா, இல்லை கணவன் மனைவியின் இடத்துல இருக்கிற அன்பை பற்றி சொல்கிறாங்களான்றதை குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரே வார்த்தை கிடையாது தமிழ் மாதிரி. அதில் பல வார்த்தைகள் இருக்குது. குடும்பத்து அன்புக்கு ஒரு வார்த்தை, கணவன் மனைவி அன்புக்கு ஒரு வார்த்தை, நண்பர்கள் மத்தியில் இருக்கிற அன்புக்கு ஒரு வார்த்தை, இப்படிலாம் ஒரு அன்பு இருக்குது. இயேசு வந்த பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். அதுவரை எவரும் கண்டிராத ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். இந்த அன்பை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான அன்பாக இருந்தது. இதனுடைய தன்மையே வேறு மாதிரி இருந்தது. அன்பு கூற முடியாதவர்கள் அன்பு கூறுறார். பாவிகளை நேசிக்கிற அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு, பல குறைகள் இருக்கிற ஆள் நேசிக்கிற அன்பு. பொதுவாக அன்புனா எப்படி நேசிக்கும்? நல்லவர்களை நேசிக்கும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்றது தான் பொதுவாக ஜனங்களுடைய இது. நாமளே பாருங்கள், கொஞ்சம் நமக்கு பிடிச்சிருக்கிற ஆளை நேசிப்போம், அன்பு கூறுவோம், அவ்வளோதான் ஒழிய மற்றபடி நம்ம எல்லாரையும் நேசிக்கிறது கிடையாது. ஆகவே அன்புங்கிறது தேவன் காமிக்கிற அன்பு வித்தியாசமான ஒரு அன்பு. அது அபாரமான ஒரு அன்பு. அது அளவற்ற விதத்திலே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது. இதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு வார்த்தையே இல்லாமல் போயிடுச்சு. கிரேக்க மொழியில் அன்றைக்கு ஒரு வார்த்தையே இல்லையா இதுக்கு. குடும்ப அன்புக்கு ஒரு வார்த்தை இருக்குது, கணவன் மனைவி அன்புக்கு அதுக்கு ஒரு தனி வார்த்தை வச்சுருக்கிறாங்க, ஏற்கனவே பழக்கத்தில் இருக்குது. நண்பர்களிடையே இருக்கிற அன்புக்கு ஒரு வார்த்தை ஏற்கனவே இருக்குது. இந்த தெய்வீக அன்புக்கு ஒரு வார்த்தையே இல்லாமல் இருந்தது தான் பாருங்கள். ஆகவே அதுக்குன்னு ஒரு தனி வார்த்தை இயேசு வந்த பிறகு வந்ததுன்னு சிலர் சொல்கிறாங்க. அதில் என்ன வார்த்தையா? அது அகாப்பே என்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தெய்வீக அன்பு என்ற அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. அந்த அன்பை பற்றி தான் பேசுகிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான்ற போது, அன்பில்லாதவன்னா சாதாரணமாக குடும்பத்தில் இருக்கிற அன்பு இருக்கு, அது இல்லாதவன் இல்லை, அது அன்பு தான். நாம் சொல்கிறது தெய்வீக அன்பு. தெய்வீக அன்புக்கும் இந்த மனுஷீக அன்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த மனுஷீக அன்பு அதாவது இந்த நண்பர்கள், குடும்பம், கணவன் மனைவி இடத்துல இருக்கிற அன்பு, இடையே இருக்கிற அன்பு, அதெல்லாம் அதுவும் ஒரு அன்பு தான். அதில் தேவனுடைய அன்பினுடைய ஒரு சாயல் அங்கே காணப்படுகிறது. கொஞ்சம் அதனுடைய ட்ரேஸ் அதில் இருக்குது. கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்றதை இந்த மனுஷ அன்பில் பார்க்க முடியுது. ஏன்னா கடவுளுடைய சாயலில் தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதனால் இந்த அன்பில் அதனுடைய சாயல் கொஞ்சம் தெரியுது. ஆனால் அது பூரண சாயல் இல்லை. ஏனென்றால் மனுஷன் விழுந்து போன ஒரு நிலையில் இருக்கிறான். சுயநலம் அதிகமாகிடுச்சு இப்போது. ஆகவே அந்த பியூரிட்டி, அந்த தேவனிடத்தில் இருக்கிற அந்த அன்பு மாதிரி இது இல்லை. இது கரைப்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது. ஆகவே தான் பாருங்கள், திருமண வாழ்க்கை சில நேரத்தில் கசந்து போயிடுது, சில நேரத்தில் பிரிதே போயிடுறாங்க, டிவோர்ஸ் கோர்ட் வரைக்கும் போயிடுது. இந்த அன்பு இருக்குது, தெய்வீக அன்பு, டிவோர்ஸ் கோர்ட்டுக்கே போகாது. அதை டிவோர்ஸ் கோர்ட்டில் பார்க்கவே முடியாது. டிவோர்ஸ் லாயரே தேவையில்லை இந்த அன்புக்கு. ஏன்னா இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் டெய்லி பேப்பரை பாருங்கள், தந்தி பேப்பரை வாசித்தீங்கன்னா தினந்தோறும் காதல் தோல்வி, இது ஒரு பெரிய சப்ஜெக்டு.
இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இது டெய்லி ஒரு 2 கதை வரும். அதில் காதல் தோல்வி கதை, காதல் எப்படி தோல்வி அடைஞ்சிதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது காதலே கிடையாது தோல்வி அடைஞ்சதுன்னா. காதலிச்சவன் எப்படி விட்டுட்டு ஓடினான், காதலிச்சவன் எப்படி கைவிட்டான், காதலிக்கவே இல்லையே. அதில் தோற்றவங்க பேசாமல் ரொம்ப சந்தோஷப்படணும், நல்ல காலம் ஒழிஞ்சான் போன்னு. ஹலோ, நல்ல காலம் ஒழிஞ்சான் தொலைஞ்சான், இப்போவே காமிச்சான புத்தியை கல்யாணம் பண்ண பிறகு காமிக்காம அப்படின்னு கத்துற 1000 கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லணும். சொல்லிவிட்டு வேலையை பார்க்கணும், ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். காதல் தோல்வி 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 தோல்வின்னு நிறைய பேப்பரில் வருது. ஆனால் வேதம் சொல்லுது அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்போ அது என்னது? அது தோல்வி அடைஞ்சது, அது அன்பே இல்லை. அது ஒரு விதமான உலக பிரகாரமான அன்பு, மனுஷர் மத்தியில் காணப்படுகிற அன்பு. ஆனால் அது தெய்வீக அன்பை போல கிடையாது. அதனால தான் பாருங்கள், பிள்ளைகளே பெற்றோரை பிடிக்காமல் போயிடுது, பிள்ளைகளே பெற்றோரை எதிர்த்துக்கிறாங்க, பிள்ளைகளே பெற்றோரை காசந்து வெறுத்து தள்ளி இப்படிலாம் பண்ணிடுறாங்க. இல்லை, பெற்றோரும் பிள்ளைகளை கை கழுவிடுறாங்க. அறுத்து விட்டுட்டேன்னார் ஒருத்தர். அறுத்து விட்டு எப்படி அறுப்பாருன்னு தெரியல. புள்ள அப்பா புள்ளன்றத எப்படி அறுப்பாருன்னு தெரியல, நான் அறுத்து விட்டேன்றார். என்ன சொல்ல வர்றாரு? அந்த அன்பு இப்போ கேன்சல் ஆகிடுச்சிங்க, ஒன்றும் கிடையாது அப்படின்றார். ஒளிஞ்சிருச்சு அன்பு. ஆனால் வேதம் சொல்லுது, வாஸ்து பாருங்கள், 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்லுது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். உலகத்தில் காண்றது ஃபெயில் ஆகிற அன்பு, அதுதான் சொல்ல வரேன். கடவுள்கிட்ட காண்கிறது ஃபெயில் ஆகாத ஒரு அன்பு, எந்த காரணத்தை கொண்டு எதை கொண்டு ஃபெயில் ஆகாத ஒரு அன்பு. குடும்பத்தில் இருந்தால் சரி, நண்பர்லாம் பாருங்கள், சிலர் 30-40 வருஷம் பழகுவாங்க, கடைசியில் ஒருத்தர் கழுத்தை அறுத்துக்குவாங்க. சில நேரத்தில் நம்பவே முடியாது, என்ன 2 இவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களே இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. ஏதாவது ஒரு காரியம் வரும்போது ஒரு சுயநலம் உள்ளே வந்துடுது, ஏதாவது ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அந்த நட்பையே அழித்து போடுகிறது. அதுக்கு மூல காரணம் என்ன? இந்த அன்பு இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊற்றப்படுகிறதாம். எந்த அன்பு? தெய்வீக அன்பு. நமக்கு தான் அன்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோமே, இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால் இந்த தேவன் என்ன பண்ணுறாரு? அவருடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றுகிறார். நமக்குள்ளே அவருடைய அன்பை ஊற்றும் போது என்ன ஆகிறது? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பாசம் பிரிக்க முடியாத ஒரு பாசமாக மாறிவிடுகிறது. ஃபெயில் ஆகாத ஒரு அன்பாக அது மாறிவிடுகிறது. கணவன் மனைவியினிடத்தில் இடையே இருக்கிற அந்த அன்பு, கிரேக்க மொழியில் ஈராஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த அன்பை. அந்த அன்பு பிரிக்க முடியாத ஒரு அன்பாக மாறிடுது. யாரும் பேசி கெடுக்க முடியாது, யாரும் அதை சதி பண்ணி ஒன்றும் பண்ணிட முடியாது. யாராவது அதை கெடுக்க முடியும்னா அது அன்பே சரியில்லைன்னு அர்த்தம். இதை யாரும் கெடுக்கவே முடியாது. நண்பர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு கெடுக்க முடியாத அன்பாக மாறிவிடுகிறது தெய்வீக அன்பு நமக்குள்ளே வரும்போது. அதனால தான் இந்த தெய்வீக அன்பு என்னன்றதை தான் முதல்ல விளக்க போகிறேன். இந்த அன்பை குறித்த போதனையில் முதல்ல தேவனுடைய அன்பு அது எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன என்கிற அந்த விளக்கங்களை முதல்ல கொடுக்க போகிறேன். சில வாரங்களுக்கு அதை பார்ப்போம். காட்ஸ் லவ், தேவ அன்புன்ற இந்த அகாப்பே அன்பு, இது எப்படிப்பட்ட அன்புன்றதை முதல்ல பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் தான் பின்னால் நாம் ஒருவரை நாம் ஒருவர் அன்பு கூறும்படியாக சொல்லியிருக்குது. பாருங்கள், இதுலேயே பாருங்கள், இப்போ நம்ம வாஸ்தவசனத்தை 7ஆம் வசனம் பாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் இருக்கிறது. அன்புள்ளே அவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்கள், எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பு தேவனிடத்திலிருந்து உண்டாகிறது. அதனால் நீங்கள்லாம் ஒருத்தர் அன்பு கூறுங்கள்ன்றார். அப்புறம் 8ஆம் வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் 9ஆம் வசனத்தில் அந்த அன்பை எங்கே பார்க்கலான்னு சொல்லியிருக்குது. எங்கே பார்க்கலாமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அங்கே பாரு, தேவ அன்புனா என்னென்னு விளங்கலையா? தெரிஞ்சிடும் அப்படின்றார். அங்கே பார்த்தா நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ இதை பற்றி தான் சில வாரங்கள் டீல் பண்ண போகிறோம். பாருங்கள், தேவன் எப்படி தம்முடைய குமாரனை தந்தார், அவர் எப்படி சிலுவையில் மரித்தார்லாம் பார்க்க போகிறோம். இது தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏன் இது ரொம்ப முக்கியம்?
இதை பற்றி ஒரு வெளிப்பாடு ஏன் முக்கியம்? ஏன் அவர் சிலுவையில் படித்தார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் அதன் மூலமாக வெளிப்படுகிற தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அன்பு எங்கே வெளிப்படுதான்? தம்முடைய குமாரனை நமக்காக தந்தார், அதில் வெளிப்படுதுன்னு சொல்லியிருக்குது. அப்போ அதில் வெளிப்படுதுன்னா அதை பார்க்கணும். நம்ம அதை பார்க்குறது ஏன் அவசியம், ஏன் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொன்னால், அதை புரிந்து கொண்டால்தான், அதன் அடிப்படையில் தான், அதை போல அன்பினால்தான் நாமும் ஒருவர் நேசிக்க வேண்டும். நாம் நம்முடைய மனைவியை, புருஷனை, பிள்ளைகளை, நாம் நம்முடைய நண்பர்களை, நாம் நம்முடைய உறவுகளை அப்படித்தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அதனால தான் அந்த அன்பை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அன்பை கவனித்தாலே வாழ்க்கையில் வெற்றி உண்டாயிடும். பாருங்கள், வெற்றி வாழ்க்கைக்கு இது அஸ்திபாரம்னு நான் சொல்ல வரேன். அன்பு அஸ்திபாரமாக இருக்குது வெற்றி வாழ்க்கைக்கு. ஏன்னு சொன்னால், ஒன்று விசுவாசமே அன்புனால தான் வேலை செய்யுது, அது ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? இன்னொன்று இந்த அன்பு பாருங்கள், இந்த அன்பு தேவன் வெளிப்படுத்துகிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தாராம். அன்பு கொடுக்குது, இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொடுக்குது. மற்றவர்களுக்காக நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று இருக்குது. அப்போ தேவ அன்பு எப்படிப்பட்டதான்? அவர் பிழைப்பு நடத்தலை, அவர் பிழைப்புக்காக வாழலை, நாம் பிழைக்கிறதுக்காக. நம்ம எப்படி பிழைக்க வைக்கிறது, நம்ம எப்படி நல்லா இருக்க வைக்கிறது, நம்ம எப்படி உருப்பட வைக்கிறது, நம்ம எப்படி மீட்கிறது, நம்ம எப்படி நம்முடைய பாவங்களை எப்படி மன்னிக்கிறது, நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை அருள்வதுன்றது கவனிக்கிறது தான் அவருடைய அன்பு. அதாவது அன்பு எப்படிப்பட்டதான்? மற்றவருடைய நலனை மனதில் வைத்து அதற்காகவே எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் அன்பு. நான் சொல்கிறேன் கேளுங்க, செழிப்பை பற்றிலாம் இப்போ கேட்குறதுக்கு நிறைய பேருக்கு பிரியம். நான் சொல்கிறேன், இப்போ செழிப்பை பற்றி தான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா அன்பு தெரிஞ்சுக்கலன்னா செழிப்பு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேருக்கு ஏன் செழிப்பு வரலைன்னா, அவங்க தங்களுக்காக பொழைப்பு நடத்திட்டு இருக்காங்க, அதனால தான் செழிப்பு வரல. அவங்க பொழைப்பே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உழைக்கிறேன்னாக்கும், நான் வேர்வை சிந்தி நான் சம்பாரித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என் குடும்பத்தை காப்பாற்றி என் குடும்பத்துக்கு நான் வேண்டியதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, கடவுள் உங்களை சீமானாக்கும்படியாகி சித்தம் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை சீமானாக்குனாராம். எங்கேருந்தோ ஒருத்தனை கூப்பிட்டு சும்மா இருந்தவனை அவனுக்கு இவர் தான் கற்றுக் கொடுத்தார், அவனு கேட்கல. இன்றைக்காவது கொஞ்சம் பேரில் கேட்டுட்ருக்குறாங்க, ஆண்டவரே எப்படியாவது என்னை தூக்கம் உயர்த்தும் பெரிய ஆளாக்கும்னு. அவன் ஒன்றும் கேட்கலைங்க, கேட்ட மாதிரி தெரியல. அவன் சும்மா இருக்கிறான். அவனை கொண்டாந்து வேணும்னே சீமானாக்குறாரு. எதுக்கு சீமானாக்குறாரு அவனை? ஏன் அவன் சீமானாகணும்? ஏன் ஒவ்வொருத்தரும் சீமானாகணும்னு கடவுள் விரும்புகிறாரு? ஒருத்தரையும் ராஜா மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறார் கர்த்தர். ஏன் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு? நீங்கள் எல்லாருமே செழிப்படையணும்னு ஏன் கர்த்தர் விரும்புகிறாரு? செழிப்புனா என்ன? வெறும் உங்களுக்கு மட்டும் போதுமானது இருக்கிறது செழிப்பு கிடையாதுங்க, அது பொழப்பு. ஹலோ, செழிப்புக்கும் பொழப்புக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. பொழப்பு நடக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக வாடகை கொடுத்துட்டோம், கரெக்டாக நம்ம பே பண்ணிட்டோம், கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் காசு பேங்க்கில் போட்டு வச்சோம், அவ்வளோதான், நமக்கு அது வைக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ. வேறு யாருக்கும் கொடுக்க முடியுமா? ஒன்றும் கொடுக்க முடியாது, வேறு எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள், நானே என் மனைவி 2 பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க, கர்த்தருங்களை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரு, மனைவி கொடுத்துருக்காரு, 2 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, ஒரு வருமானம் கொடுத்துருக்காரு, நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் கடன் வாங்குறதில்ல, நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கும் போட்டு வச்சுருக்கிறோம். அவ்வளோதான் வாழ்க்கையே அவங்களுக்கு. அதனால தான் செழிக்கிறது இல்லை. செழிப்புனால என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. செழிக்கிறதுனா என்னன்னா, உங்களுக்கு வேண்டியதை காட்டிலும் மிகவும் அதிகமாய், நீங்கள் கற்பனை பண்ணுறதை காட்டிலும் மிகவும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்படுறது தான் செழிப்பு. பாருங்கள், நிறைஞ்ச வழி தான். ஆபிரகாம் எப்படி செழிப்பாக்குனார்னா, அவங்ககிட்ட நிறைஞ்சி வழிது, அவன் கூட ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போனவன் லோத்து, அவன் நிரம்பி வழிஞ்சதை பிடிச்சி அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஓசிலியே சும்மா இவன் கூட ஒட்டிக்கிட்டு போயே அவன் பெரிய அவனுக்குள்ள பெரிய விசுவாசமும் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய தன்மையும் கிடையாது, ஒரு ஒழுங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது பாருங்க அவன். ஆனால் இவன் கூடயே போயிட்டு நிரம்பி வழியும் போதெல்லாம் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான் போல இருக்கு பிடிக்கிறதுக்கு. கடைசியில் பார்த்தா அவனுக்கு அவ்வளோ ஆடு மாடுகள், அவ்வளோ பெரிய செல்வம், அவனுக்கு பெரிய ஆஸ்தி, அப்படி ஆயிடுச்சு. அப்போ பாருங்கள், கர்த்தர் நமக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார், செழிப்படைய விரும்புகிறார். ஆனால் அன்பு வழங்கலைன்னா ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி செழிப்பில் நடக்கவே
முடியாது. அன்பு விளங்கலைன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவாங்க ஜனங்க? இவங்க வரைக்கும் செழிப்பான போதுன்றதெல்லாம் இருப்பாங்க. அன்பு என்ன பண்ணுது? எனக்காக பிழைக்காமல் நான் மற்றவர்களுக்காக பிழைக்கும்படியாக என்னை மாற்றி விடுகிறது. நான் தேவன் அன்பு கூறுறவனாக இருந்தேன் என்றால் எனக்காக நான் வாழ மாட்டேன், கடவுளுக்காக நான் வாழுவேன். என்னை ரட்சித்த இந்த தேவனுக்காக என் வாழ்நாள் இல்லை, அவருக்காக நான் என்ன செய்ய வேணும், அவருக்காக நான் என்னத்தை செய்து முடிக்க வேணும், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அதுக்காக நான் வாழுவேன். அதுக்காக நான் வாழும்போது அவர் சொல்கிறத நான் செய்கிறதுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவர் தருவது தான் நியாயம், அதுதான் செழிப்பு. அதுக்காக தான் தர்றாரு. வெறும் உங்கள் சாப்பாடு ஆச்சு, உங்கள் துணிமணி ஆச்சு, உங்கள் வீடு ஆச்சு, உங்கள் கார் ஆச்சுன்னா அது செழிப்பே கிடையாது. அது பொழப்பு. பொழப்பு வேணுமா செழிப்பு வேணுமான்னு தீர்மானிச்சுக்கங்க. செழிப்பு வேணும்னா இந்த அன்பு புரியணும். அன்பு புரிஞ்சால் நாம் நமக்காக வாழ மாட்டோம், கர்த்தருக்காக வாழுவோம். நமக்காக வாழ மாட்டோம், மற்றவர்களுக்காக வாழுவோம். கடவுளுடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி பிரயோஜனமான விதத்தில் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் விளங்குவோம். அப்படி விளங்கும்போது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். ஒரு நாள் எழும்பும்போது நிறைய பேருக்கு இன்றைக்கி ஏன் போர் அடிக்குதுன்னா அப்படி ஒரு நோக்கம் கிடையாது. இவங்க நோக்கம் என்ன? போய் நம்ம வாடகை கட்டணுமே, 1ஆம் தேதி வந்துடும், இன்னும் 10-15 நாள் தான் இருக்குது, அது வந்துடும், ரெடியாக இருக்கணும், 1ஆம் தேதி டு 1ஆம் தேதி. இதுதான் இவங்களுடைய வாழ்க்கை. அதனால தான் ஒரு நாள் எந்திரிக்கும் போதும் சபிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறது. ஆண்டவா பொழப்பு நடக்கணுமே, போகணுமே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு போய்கிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் ஏதோ தாங்க இருக்கிறதுக்கே இது உழைக்கிறது, அது மாதிரி தான் யோசிக்கிறாங்க அவங்க. ஒரு தரிசனம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், அன்பு உள்ளே வந்துருச்சுன்னா தரிசனம் பெருசாகும், நோக்கங்கள் விரிவடையும், எல்லை கோடுகள் விரிவாகும், பெரிய தரிசனங்கள், உன்னதமான லட்சியங்கள் உருவாகும், விருப்பங்கள் உருவாகும். அது உருவாகும் போது அதன் விளைவாக தான் செழிப்பே உண்டாகிறது. அந்த நோக்கங்களை கடவுள் கொடுத்த அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதுக்கு தான் செழிப்பே உண்டாகிறது. அப்போ அன்பு தான் பாருங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது. விசுவாசத்துக்கு அடிப்படையாக இருக்குது, செழிப்புக்கு அடிப்படையாக இருக்குது, சந்தோஷத்துக்கு அடிப்படையாக இருக்குது. நான் டெய்லி சந்தோஷமாக எந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு அடிப்படை எது? அன்பு. உள்ளத்தில் அன்பு இருக்கிறதுனால ஏவப்படுகிறேன், எந்திரிச்சு போக சொல்லுது, செய்ய சொல்லுது வேலையை. அன்பு எல்லாத்துக்கும் வெற்றி வாழ்க்கைக்கு அடிப்படையாக அது இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ இந்த அன்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி அன்புனா தெய்வீக அன்பு, அதுதான் அன்பு. மற்றதெல்லாம் இந்த உலக பிரகாரமான அன்பு, அதை தெரிஞ்சு வச்சிருந்து பிரயோஜனம் கிடையாது. அது மட்டும்தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியும் பாருங்கள். அதுதான் பிரச்சனை. இந்த உலக பிரகாரமான அன்பு தான் தெரியும். வீட்டில் பார்க்குற அன்பு, கணவன் மனைவி இடத்தில் பார்க்குற அன்பு, நண்பர்கள் மத்தியில், இவ்வளோ தான் தெரியும் பாருங்கள். தேவ அன்பு தெரியாது நிறைய பேருக்கு. தேவ அன்புன்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியாது. இதை ருசி பார்த்ததே கிடையாது நிறைய பேர். இதை கிறிஸ்தவர்கள் கூட பாருங்கள், தேவனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பெல்லாம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் தேவ அன்பு எப்படிப்பட்டதுன்றதா குறித்த ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. நிறைய நேரத்தில் இல்லாததுனால அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியும் வாழ்வும் அங்கே காண முடியாது. அதுவும் இல்லாமல் தேவ அன்பு எப்படிப்பட்டதுன்னு விளங்கிடுச்சுன்னா இந்த உலக பிரகாரமான அன்பு பார்க்கும்போதே கசக்கும் நமக்கு. சாய், இது அன்பா இதுன்னு. நிறைய சில நேரத்தில் வாலிபர்கள் சில பிரச்சனையில் வருவாங்க பாருங்கள். அவங்கள்ட்ட பேசினா இந்த காதல் பிரச்சனை. அவங்களுக்கு என்னென்னா இதான் இந்த மாதிரி காதல் ஃபெயிலியரு கேஸுங்க எழுதுவாங்க சிலர்லாம். அப்படி சிலர்லாம் நேராக பேசியிருக்காங்க. இவங்ககிட்டலாம் பேசும்போது அல்லது எழுதும்போது இது ரொம்ப பிரயோஜனப்படுது பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு அன்புனா என்னன்னு விளங்கலை. எதையோ அன்புன்னு நினச்சிட்ருக்குறாங்க. அவர் எனக்கு இப்படி சொன்னாரே, ஐ லவ் யூன்னு சொன்னாரே. ஆனால் ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுத்துக்கணும் சொல்லும். 2 வயசு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தா கூட தான் சொல்லும். அவன் சொன்னவனுக்குள்ளே என்ன இருக்குது? இவன் சொன்னதை நம்பலாமா? இவனோட போகலாமா? கழுத்தை நீட்டலாமா? இவன் தேர்வானா? ஒழுங்காக வச்சுக்குவானா? ஆள் ஒழுங்காக இருப்பானா? அல்லது ஆப்போசிட் சைடில் வாங்க, இவ ஆகுமா நமக்கு? இல்லைங்க, எழுதின லெட்டர்லாம் பார்க்கணுங்க. நீங்கள்
என்ன மாதிரி இருக்குது? அட எல்லா சினிமா டயலாகும் எழுதியிருப்பான் அதில். அதுதான் இப்படியெல்லாம் எழுதியிருக்காரு. ஆமாம், அது அன்பு கிடையாதே. நீங்கள் பைபிள்லேருந்து அன்பை படிக்காமல் எங்கெங்கிருந்தோ பார்த்துருக்குறீங்க, சினிமாவில் பார்த்துருக்குறீங்க. அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னார், பீச்சில் நாங்கள் உட்காந்து கடலை தின்னமாக்கோம், காற்று வாங்கிட்டு அப்போ அப்படியே பரிமாறிக்கிட்டோம்மாக்கா அன்பை. அதெல்லாம் அன்பு கிடையாது. அன்பு என்ன? பைபிளில் தான் அன்பை கற்றுக்கணும். பாருங்கள், அன்புனா என்னங்கிறத மிஸ்டேக் இல்லாமல் கற்றுக்கலாம் வாலிபர்கள் கூட. அப்போ நாளைக்கு வந்து அவன் வந்து இது அது இதுன்னு பேசும்போது நமக்கு தெரியும் இது அன்பா இல்லை சும்மா இது ஒரு ஷோவா என்னங்கிறது விளங்கிக்கலாம். ஒரு ஆள்கிட்ட பழகும்போது கூட தெரியும். பாருங்கள், இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய வாலிபருடைய பிரச்சனைனா பழகும்போது கூட என்னத்துக்காக பழகிட்டு இருக்கோன்னு கூட கடலை தின்னுக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கவனிக்கிறது கிடையாது மேட்ரு. என்ன மாதிரி ஆள், எப்படிப்பட்ட புத்தியை உள்ளவன், என்ன மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவன், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அவனுக்கு இருக்குது, தெய்வீக அன்பு அவனுக்குள்ளே இருக்கா? இல்லைங்க, அவர் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறாரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அட, பைபிளை தூக்கிட்டு போகிற கோயிலுக்கு போகிறது அவ்வளோ பெரியதா? யார் யாரோ போகிறாங்க பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய இது. அதனால இல்லைங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறார் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு. ஆட, எனக்கு 7 தடவை முக்கினவங்கெல்லாம் தெரியும். திருப்பியும் ஒரு தடவை முக்கினா தான் சரியாக வாங்க போல இருக்காங்க. அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க. அதெல்லாம் அன்புக்கு கேரண்டி கிடையாது. அன்பா இல்லையா பார்த்தா தெரியணுங்க. இது அன்பா இல்லையா? இது அன்பா நிஜமா? இது அன்பா இல்லை போலியான ஒரு உலக பிரகாரமான அன்பா? இது தாக்கு பிடிக்குமா, நிற்குமா, நிலைக்குமா அல்லது நிலைக்காதா? இதெல்லாம் டீல் பண்ண போகிறோம் பாருங்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கலாம், இனம் புரிந்து கொள்ளலாம். இது உண்மையான அன்பா இல்லையாங்கிறத க்ளீனாக புரிந்து கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் நம்மளே நாம் செக் பண்ணிக்க முடியுது. தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? நமக்குள்ள அந்த அன்புக்கு மாறாக நாம் செயல்படும் போது, இந்த மாம்சீகம் நமக்குள்ளே வரும்போது, சாதாரண ஒரு மனுஷனை போல் சில நேரத்தில் பேசவும் செய்ய ஆரம்பிச்சிடறோம் பாருங்கள். அப்போ நமக்குள்ளே ஒரு உறுத்துதல் ஏற்படுது. ஐயா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நான் ஒரு விசுவாசி. ஆகவே தெய்வீக அன்பு அந்த அடிப்படையில் தான் நான் வாழணும். இது சரி கிடையாது, நான் சொன்னது சரி கிடையாது, நான் செய்தது சரி கிடையாது, நான் என்றது சரி கிடையாது அப்படின்ற ஒரு உறுத்துதல் உள்ளே உண்டாகும். நம்மளை நாமே திருத்திக்கிட்டு நல்ல ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு, முன்னேற்றம் அடைகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இதெல்லாம் இன்றைக்கி இப்போ ஜனங்களுக்கு வழங்கணும் பாருங்கள். நிறைய பேர் அந்த அன்புனா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். தெய்வீக அன்பு அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்க வேணும். அந்த அன்பு இருக்குதா, அந்த அன்பின்படி ஒருத்தன் வாழ்கிறானா அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா அதுதான் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும், அதுதான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், அதுதான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்தும். இருக்கீங்களா? சரி, அதனால தான் இப்போ முதல்ல தேவன் அன்பாக இருக்கிறாருன்றதை பார்த்துருவோம். தேவன் அன்பாக இருக்கிறாருங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். அதன் பிறகு நாம் எப்படி ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்க வேணும், இது குடும்பத்தில் எப்படி வேலை செய்யும். மெயினாக குடும்பத்தை பற்றிலாம் ரொம்ப அதிகமாக டீல் பண்ண போகிறோம். இங்கே திருமணம், குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் வரும் இதில். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் குறித்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பை அடிப்படையாக வைத்து, தெய்வீக அன்பை அடிப்படையாக வைத்து பாருங்கள். இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு, தேவன் அன்பாக இருக்கிறாரெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுது பாருங்கள் 11ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, எவ்விதமாய் குமாரனை அனுப்பி அவரை பலியாக்கி அவரை சிலுவையில் கொன்று, இப்படியெல்லாம் நம்மிடத்தில் அன்பு வந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அதாவது நம்ம எடுத்த உடனே ஒருவேளை நமக்குள்ளே எப்படி இருக்கணுன்றதை பேச ஆரம்பிச்சோன்னா தப்பாயிடும் அது. ஏன்னா அதை பண்ணவே முடியாது. நாம் ஒருவர் எப்படி நேசிக்கணும், ஒருவர் எப்படி நேசிக்கணுன்றதை பேச ஆரம்பிச்சிட்டா டைரெக்டாக சப்ஜெக்ட் வந்துட்டாருன்ற மாதிரி யோசிக்கலாம். நீங்கள் கிடையாது. ஏன்னா நாம் ஒருவர் அன்பாக இருக்கிறதுக்கு அடிப்படை என்ன? தேவ அன்பு. அவர் எப்படி நம்மள அன்பாக இருக்கிறார், அவர் எப்படி நம்ம நேசித்தார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அதை விளங்கி கொள்ளாமல் இதை பேசவே முடியாது. நமக்கிடையே இருக்கிற அன்பை பற்றி பேசவே முடியாது. எதை விளங்கிக்கலனா, தேவ அன்பை பற்றி நாம் விளங்கி கொள்ளலாம். அதனால தான் தேவ அன்பை பற்றி விளங்கி கொள்ளணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
காட் இஸ் லவ். ஆங்கிலத்தில் ரொம்ப பிரமாதமாக வருது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் அது. காட் இஸ் லவ்னா என்ன அர்த்தம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்கு என்ன அர்த்தம்? அதாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா அது அன்பை புரிந்து கொள்ளணும். அதன் அர்த்தம் என்னென்னா, அன்பை புரிந்து கொள்ளணுமா, தேவனை கவனின்னு அர்த்தம். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார், அங்கே தான் பார்க்கலாம் அன்பை. அவரை பார்த்தா அன்பு விளங்கிடும். அன்பை பார்க்க, அன்பை புரிந்து கொள்றதுக்கு, அறிந்து கொள்றதுக்கு வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஏன்னா வேற எங்கேயும் அந்த உண்மையான அன்பு கிடையாது. ஆகவே எங்கே பார்க்கலாம்? தேவனிலே பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்கலாம், அது வெளிப்படுத்துகிற அன்பை பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக இயேசுவை நமக்காக எப்படி அனுப்பினார், சிலுவையில் அவர் மரிக்க செய்தார்ன்றதை பார்த்து அதை விளங்கி அதனுடைய விளக்கம் நமக்கு கிடைக்கும்போது அன்புனா என்னன்றது நமக்கு விளங்கிடுது. இதுதான் ரியல், மற்றதெல்லாம் போலி, மற்றதெல்லாம் சரி கிடையாது, மற்றதெல்லாம் குறை உள்ளது, இது ஒழியாத அன்புங்கிறது நல்லா நமக்கு விளங்கிவிடும். சரி, அதனால் அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். அதாவது தம்முடைய ஒரே 9ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மையில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதாவது அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதினால் அந்த அன்பு வெளிப்பட்டிருக்குதான். நாம் பிழைக்கும்படி அவர் அனுப்பிச்சாராம். அந்த அனுப்பின அந்த செயல் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறதான். அப்போ அதை குறித்த ஒரு வசனத்தை நான் எடுக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், யோவான் 3:16. ஓகே, யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதில் முதல்ல ஒரு காரியத்தை கிளியர் பண்ண விரும்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த தேவ அன்பு எப்படிப்பட்டதுன்றது இது என்ன சொல்லுதுன்னு 3 காரியத்தை குயிக்காக சொல்ல போகிறேன். அப்புறம் பிறகு தொடருவோம். நம்ம முதல்ல ஒரு காரியத்தை தெளிவு பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எப்படி ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க, ஒரு அபிப்பிராயத்தை எப்படி சபைக்குள்ளே உண்டாக்கிட்டாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு தேவன் ரொம்ப கடுமையானவர், கொடுமையானவர், அவர் கொல்றதுலேயும் அழிக்கிறதுலையும் இருக்கிறாரு. ஏதாவது ஆச்சு பூச்சுன்னா போட்டு சாத்திடுவார், கொன்னுடுவார், அவ்வளோதான், அவர் ரொம்ப பயங்கரமானவர் அவர், அப்படிங்கிற ஒரு இதை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு இயேசு அவர் ஒரு இனிமையானவர், நல்லவர், அவர் கனிவானவர், இரக்கமுள்ளவர். அவர் பாருங்கள், நமக்காக சிலுவையில் மரித்து மீட்பெல்லாம் உண்டு பண்ணிட்டு பிதாட்ட போயிட்டு நமக்காக கெஞ்சிட்டு இருக்கிறார், மன்னியுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு இந்த பரிந்து பேசுகிறத பற்றிலாம் அப்படி சொல்லிடுறாங்க. அவர் கெஞ்சி ஐயோ விட்டுரும், மன்னியும், கொண்டாதரையும் அப்படின்னு அங்கேருந்து நமக்காக அவர் இது பண்ணிகிட்டு இருக்கிறாராம். ஆனால் பிதா தலையை சீவிரம் பாருன்னு உட்காந்துட்டு இருக்கிறாராங்க. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கி வச்சுட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. தவறு, அது முற்றிலும் தவறு. இங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? தேவன், அதாவது இந்த ரட்சிப்பு என்கிற காரியத்தை இனிஷியேட் பண்ணது. இனிஷியேட்னா ஆரம்பித்து வைத்ததே தேவன். தேவன் தான் அந்த முழு காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறார். இது ஒன்றும் இயேசு திடீர்னு பிதாவே கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் போய் ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறேன், எதுவும் பண்ணாதையும், தடப்புடன் எதையாவது எல்லாத்தாலையும் சீவி விட்டுறாதையும், எல்லாரையும் கொண்டு போட்டுறாதையும், நான் போய் ஏதாவது அவர்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு தேவன் இயேசு கீழே வந்த மாதிரி சிலர் சொல்கிறாங்க. கிடையாது. தேவன் தான் அவரை அனுப்பினாராம். அதுதான் அந்த வசனத்தினுடைய முக்கியமான இது. தேவன் அவரை தந்தார். தேவன் தரலனா இவர் வந்திருக்க மாட்டார். தேவன், அந்த தேவன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. God is the initiator. இதை பல வசனங்களில் வாசித்து காமிக்கலாம். அட்லீஸ்ட் 1-2 வசனமாக நான் காமிக்கிறேன், எல்லா வசனத்துக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. கலாத்தியருக்கு திருப்போம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். தமிழில் 5, இங்கிலீஷில் வாசிட்டு இருந்தீங்கன்னா 4. சிலர் தமிழ் சர்வீஸில் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்க, தெரியும், அதனால தான் சொல்கிறேன். 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் பாவம் செய்ததுலேருந்து இயேசு வர்ற வரைக்கும் உள்ள கால அளவிலே தேவன் ஏதோ கண்டுக்காமல் இருந்துட்டது போலவும், அவர் பிரச்சனையை பற்றி ஒன்றுமே செய்யாத இருந்துட்டார். அப்புறம் இயேசு தான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து
அவர் வந்து ஏதோ பண்ணது போல் அது தப்பு கிடையாது. தேவன் முதல்ல இருந்தே திட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. இன்னும் கேட்டால் உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே இவர் ஆட்டுக்குட்டியாக ஏற்படுத்திட்டார். மனுஷனுடைய பாவத்துக்காக சிலுவையிலே பிராயசித்தம் ஏற்படுத்துகிற கிருபாதார பலியாக இவரை ஏற்படுத்தி வைத்து விட்டு தான் மனுஷனை உண்டாக்குனார். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே மனுஷனுடைய பிரச்சனைக்கான தீர்வை உண்டாக்கி வச்சிடறார். கடவுள் எப்பவுமே அப்படிப்பட்டவர். அதனால தான் அவருக்கு யெகோவா ஈரேன் பேர். யெகோவா ஈரேன்னா தேவன் தேவைகளை சந்திப்பார்னு அர்த்தம் இல்லை. தேவைகள் எழும்பு முன்னதாகவே நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். கடவுளாக இருக்கிறதுனால தேவை எழுந்த பிறகு சந்திக்கிறவர் அல்ல, எழுதுறதுக்கு முன்னாடியே தெரியும். நாளைக்கு 10,000 ரூபா தேவைன்னா அவருக்கு அது முன்னாடியே தெரியும். நமக்கு சில நேரத்தில் 4 அன்னைக்கு தான் தெரியுது, ஐயோ அந்த 10,000 மறந்துட்டோமே கட்டுறதுக்குன்னு, ஃபீஸ் கட்ட மறந்துட்டோமே பிள்ளைக்குன்னு. ஆனால் அவருக்கு முதலையே தெரியும். ஏன்னா அவர் தேவன், எதையும் மறக்கிறது இல்லை, எதையும் அறியாமல் இல்லை அவர். அப்போ காலம் நிறைவேறின உடனேனா சரியான காலத்துக்காக காத்திருக்கிறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருந்து இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். ஏன் காத்திருந்தாருன்னு பல காரணங்களுக்காக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நான். நீங்கள் கிறிஸ்மஸ் சர்வீஸில் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணேன், காலம் நிறைவேறின போது அப்படின்றத பிரசங்கம் பண்ணேன். ஏன் இயேசுவை உடனே அனுப்பலை? ஆதாம் பாவம் செஞ்சு அடுத்த நாளே அனுப்பலை. அடுத்த நாள் அடிச்சிருந்தா ஆதாம் சொல்லியிருப்பான், ஆண்டவரே ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீர், நானே சரி பண்ணியிருப்பேனே, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஏன் அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ணுறீன்னு இருப்பான். அதனால தான் அவன் புத்தி வரணும்னு சொல்லிட்டு தான் அவனையும் அவன் வம்சத்தையும் இத்தனை ஆண்டுகளாக காத்திருக்க வச்சு அப்புறம் தான் இயேசு அனுப்புகிறாரு. ஏன்னா அவனுக்கு ஒரு அறிவு வரணும், கடவுள் தான் எனக்கு உதவி செய்யணும், என்னால் உதவி. ஏன்னா அவனுடைய பாவமே என்ன, கடவுள் எனக்கு தேவையில்லைன்றது தான் அவனுடைய பாவம். கடவுள் என் வாழ்க்கையில் தேவை கிடையாது, நானே கடவுளுக்கு ஈக்குவலாக இருந்துக்கிறேன்றது தான் அவனுடைய பாவம், ஆதாமுடைய பாவம். அப்போ அவனுக்கு புத்தி வர வேணாமா, அதுக்கு தான் காத்திருக்கிறாரு. காத்திருந்து அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் போன்ற பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் வந்து வாழ்ந்து போதிக்க வேண்டியதெல்லாம் போதிச்ச பிறகு வாழ்க்கை பிரச்சனைக்கு பதில் உண்டாகலை. உண்டாலன்ன பிறகு தான் அப்புறம் இயேசு அனுப்புகிறாரு. எல்லோரும் வந்தாச்சு, எல்லாம் போதிச்சாச்சு, பெரிய பெரிய மகான்கள் வந்தாச்சு, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் வந்தாச்சு, பெரிய பெரிய அற்புதம் செய்கிறவங்களாம் வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு மனுஷன் வரவே இல்லை. எந்த போதனையும் மனுஷனை மாற்ற முடியல. அப்புறம் தான் இயேசு வர்றார். 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு வர்றார். காலம் நிறைவேறின போது அப்படின்றது. அப்போ நான் சொல்கிறேன், ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்து அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு தேவன். இதில் ஈடுபாடே கிடையாது, அவர் ஏதோ கொடுமையானவர், அவர் உட்காந்துட்டு எல்லாருக்கும் தண்டிக்க தான் பார்த்துட்டு இருக்காருன்னு தப்பு, அப்படி நினைக்கிறது தப்பு. அவர் தான் இதில் ஃபுல்லாக இன்வால்வ்டு, அவர் தான் இனிஷியேட் பண்ணுறாரு, அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சதே, அவர் தான் இதை திட்டமிட்டதே. இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்கு மீட்பை உண்டாக்குவது என்று தேவனுடைய திட்டம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 8ஆம் வசனம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை, தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கிறிஸ்து மரித்ததினாலே என்ன விளங்குதான்? தேவன் நம்மேல் வைத்த அன்பு. தேவன் அன்பு வச்சதுனால தான் கிறிஸ்துவே வந்தார், கிறிஸ்துவே மரித்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மேல அன்பு வைத்திருக்கிறார், அதன் நிமித்தமாக தான் இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்தார். அதான் 1 யோவான் 4 வாஸ்தவம் இல்லையா, 8லேருந்து 10 வசனங்களில் வாஸ்தவம். தேவன் சும்மா நம்மளை அன்பு கூறல, அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாராம்? தம்முடைய குமாரனை அனுப்பினதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். சும்மா ஐ லவ் யூன்னு சொல்லிடல தேவன். அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? தனக்கு இருந்ததுலேயே பெஸ்ட்டை சொல்லி கொடுத்துட்றாரு, தனக்கு உள்ளதிலேயே மிக சிறந்ததை தருகிறார். தன்னுடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனையே தர்றாரு. அப்படித்தான் அன்பை வெளிப்படுத்துகிறார். இதை கவனிக்க வேணும். அப்போ நமக்கு தேவனுடைய அன்பை பற்றி நமக்கு என்ன தெரியும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு தெரியுங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், தேவனுடைய அன்பை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதனால தான் பைபிளில் வாசிக்கிறது இல்லை, கோயிலுக்கும் போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன எனக்கு தெரியுன்ற நினைப்பு. ஆனால் அவங்களுக்கு தெரியுமான்றதை பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்கிறத விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த இவ்வளவாயின்னு யோவான் 3:16 அந்த இவ்வளவாயின்றது எவ்வளவாயின்னு விளங்கினாதான் அது விளங்கும்.
இவ்வளவான்றதுக்கு அர்த்தம் விளங்காதவங்களுக்கு தேவனுடைய அன்பு விளங்கலைன்னு அர்த்தம். இவ்வளவா என்பது தேவனுடைய அன்பின் அளவை, அதன் தன்மையை, அதன் மகிமையை, அதன் ரூபத்தை நமக்கு காண்பிக்கிறது. இவ்வளவா அன்பு கூர்ந்தார். இட்ஸ் a measurement of God's love. இவ்வளவா அன்பு கூர்ந்தார். இவ்வளோ கொடுத்தாருன்னா எவ்வளோ கொடுத்தாருன்னு கேட்போம் இல்லையா? இவ்வளோ உப்பு போடுங்கன்னா எவ்வளோ உப்பு போடுவீங்க கேட்பேன் இல்லையா? டேபிள் ஸ்பூனா டீஸ்பூனா எப்படி போடணுன்னு. இவ்வளவாங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டை குறிக்குது, ஏதோ ஒரு அளவை குறிக்கிறது. எவ்வளவு அன்பு கூர்ந்தார், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. தேவனுடைய அன்பு எப்படி மனுஷன் உணர்ந்து கொள்ள முடியும் பாருங்கள். தேவனுடைய அன்பு தேவனைப் போலவே நித்தியமானது, என்றென்றைக்கும் உள்ளது. அவர் எப்படி நித்தியமானவரோ அதுபோலவே இதுவும் நித்தியமானது. அவர் எப்படி என்றென்றைக்கும் உள்ளவரோ அதுபோலவே இதுவும் என்றென்றைக்கும் உள்ளது. அது எப்படி அவர் எப்படி அளவற்றவரோ அதுபோலவே அவருடைய அன்பும் அளவற்றதாக இருக்கிறது. இதை அளக்க முடியுமா? அதனால தான் எபேசியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இவள் அறிந்து கொள்ளும்படியாக பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணுறாரு. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இந்த அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரத்தை யார் அளக்கிறது? அப்படிலாம் பேச போகிறேன். அது தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் தெரியுமா? எப்படி தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளலாம்? பார்க்கலாம். நமக்கு தெரியுமா என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே இயேசு சொல்கிறாரு, அதாவது யோவான் 3:16 வந்து இயேசு சொல்லுகிற வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய. யார் சொல்கிறது? இயேசுவே சொல்கிற வார்த்தைகள். அவர் சொல்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன், தேவனுடைய அன்பை குறித்து சொல்லுகிற அந்த விளக்கத்துக்கும் நாம் மனதில் தேவனுடைய அன்பை குறித்து வைத்திருக்கிற விளக்கத்துக்கும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குதுன்னு பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்று, இவர் சொல்கிறதுல 3 வார்த்தைகள் கவனிக்கணும். ஒன்று, முதல் வார்த்தை வேர்ல்டு, உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்கிற வார்த்தை. எதை அன்பு கூர்ந்தார்? உலகத்தை அன்பு கூர்ந்தார்ன்ற வார்த்தை. இந்த உலகம்னா என்னன்றது முதல்ல கவனிக்கணும். உலகம்ங்கிறது ஏதோ இந்த பூமியும் அதில் உள்ள காடு மலைகள் நதிகள் இப்படி இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு கிடையாது. அதை சொல்லலை. உலகம்னு சொன்னால் இன்றைக்கி பார்க்குற கண்ணில் பார்க்குற இந்த சிருஷ்டிப்பாக இருக்கிற இந்த உலகத்தை அல்ல. உலகம்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகிற மனு வர்க்கத்தை குறிக்கிற வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் அது சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் வார்த்தை பார்த்திங்கன்னா இன்னும் குறிப்பாக உலகம்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்த போதெல்லாம் பார்த்திங்கன்னா அது எப்படி பயன்படுத்துதுன்னா, எந்த விதத்தில் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, உலகம்னு சொன்னாலே பிசாசு இன்றைக்கு ஆளுகிறான் இந்த உலகத்தை. உலகத்தின் அதிபதி என்று அவன் வர்ணிக்கப்படுகிறான் புதிய ஏற்பாட்டில். இந்த உலகத்தின் அதிபதியால் ஆளப்பட்டு எல்லாரும் அவனுடைய பிடியில் அகப்பட்டு அவனுக்கு கீழ்ப்பட்டு கிடக்கிறார்கள், அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழாக. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இந்த உலகம் என்கிற வார்த்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனு வர்க்கம், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய சுவாபம். உலகங்கிறது வந்து மனுஷன் பாருங்கள், தேவன் அவனை பாவம் இல்லாதவன் அவன் உண்டாக்குனார். அவன் கடைசியில் பாவம் செஞ்சான். என்ன பாவம் செஞ்சான்? யாரையும் கொலை பண்ணல, ஒன்றும் பண்ணல. என்ன பாவம் செஞ்சான்? தேவன் சொன்னது ஒன்று, இவன் செஞ்சது இன்னொன்று. பிசாசு வந்து சொல்கிறான், தேவன் இப்படி சொன்னாரா, நீ அப்படி செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு. பிசாசு சொன்னதை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அவனுடைய பாவத்தினுடைய முக்கிய காரியம் என்னன்னா, எனக்கு அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது. எனக்கு மேலே ஒருத்தர் தான் இருக்கார், அவர் இருக்கிறார், அவருக்கு அடுத்தது நான் தான். அந்த அவரையும் காலி பண்ணிட்டா நானே டாப் ஆளாகிடுவேன். ஆகவே அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, இனிமேல் அவர் சொல்ல வேணாம், நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது அவனுடைய பாவத்தினுடைய பாட்டம் லைன். பாட்டம் லைன்னா அந்த பாவத்துக்கு அடிப்படை. அதாவது எனக்கு கடவுள் வேணாம், நானே என் வாழ்க்கையை கடவுளாக இருந்துக்கிறேன், அவர் என்ன எனக்கு சொல்கிறது, நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ரிபெல்லியன். பாருங்கள், அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த ஒரு முரட்டாட்டம் அவனுக்குள்ளே வந்தது. இந்த முரட்டாட்டம் அவனுக்குள்ளே எங்கேருந்து வந்தது? பிசாசு பரலோகத்தில் பண்ணான். அப்படி தேவதூதனாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு குணம் அவனுக்குள்ளே இருந்து அதனால தான் அவன் கீழே தள்ளப்பட்டான்லாம் வேதவசனம் சொல்லுது பாருங்கள். அந்த குணத்தை கொண்டு வந்து அப்படியே புகுத்துறான் பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்குள்ளே அப்படியே புகுத்துக்கிறான். அந்த குணம் இப்போ இவனுக்குள்ளே வந்தது. என்னைக்கு இவன் பிசாசு சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை மீறினானோ, தேவனுக்கு விரோதமாக செஞ்சானோ, அந்த விலக்கப்பட்ட கனியை எடுத்து புசிச்சானோ, அன்னைக்கே பிசாசு இவனுக்கு ஆண்டவன் ஆயிட்டான்.
பிசாசு இவனை ஆட்கொள்கிறவன் ஆயிட்டான். அவனுடைய சுவாபத்தினால் இவனை நிறைத்து விட்டான். இப்போ அந்த சுவாபம் இவனுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. விழுந்து போன மனுஷன் ஆயிட்டான். இப்போ ஒரு புது சுவாபம் அவனுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு முரட்டாட்ட குணம். நான் நினச்சது தான் செய்வேன். அதனால தான் பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை கூட இதை தொடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா போச்சு, அதை தான் தொடும். அது வரைக்கும் நல்லா இருந்தது. என்னன்னா நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது. தொடாதன்னா அதைத்தான் தொடும். அதுலேயே குறிக்கோளாக இருக்கும். நீங்கள் கொடுக்கலன்னா கத்தும். ஏன்னா அது ஆரம்பிக்குது, அதனுடைய வேர் அங்கே இருக்குது. வேர் அங்கே இருக்குது. பெருசாக வளர்ந்த பிறகு அதே தான் அப்படி வேறு விதமாக அப்படியே பல விதங்களில் போகிறது. நான் நினச்சதை செய்வேன், இஷ்டப்பட்ட இடத்துக்கு நான் போவேன், நான் இஷ்டப்பட்டதை செய்வேன், எனக்கு விரும்பினது மனம் போன போக்கில் நான் வாழ்வேன். நான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை, யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் படித்தவன், எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு மூளை இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணுவேன். பாருங்கள், இது இவங்க சில நேரத்தில் இவங்க தன்னுடைய வீட்டுக்கு எதிராக, பெற்றோருக்கு எதிராக அப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையா. மனுஷன் பேசிக்கலி என்ன பண்ணிட்டான், கடவுளுக்கு விரோதமாக அதை பண்ணுறான். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் கடவுளுக்கு விரோதமாகவே அப்படி தான் இருப்பாங்க. கடவுளே அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. கடவுளே அவர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. மனுஷன் பாவின்னு நம்ம சொல்கிறது எதனால் சொல்கிறோம்? நிறைய பேருக்கு அது ஒரு கோபம். என்ன மனுஷனை பாவின்றீங்கன்னு. பாவின்னா ஒரு பேங்க்கு திருடிட்டான், யாரையும் அடிச்சிட்டான், ரவுடித்தனம் பண்ணிட்டான், குடிக்கிறான், அப்படி அர்த்தம் கிடையாது. பாவின்றவங்க நிறைய யோகியர்கள் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏன் எல்லாரும் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி, எல்லாரும் எந்த விதத்தில் பாவம் செஞ்சாங்க? மனு வர்க்கம் முழுவதுக்குமே அவருக்கு நல்ல யோகியர்களாக இருந்தால் கூட, ஆனால் உள்ளத்தில் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அங்கே இடம் கிடையாது. எவ்வளோ யோகியர்களாக இருப்பாங்க, ஒழுங்காக இருப்பாங்க, ஆனால் அவர் கடவுள் என்ன சொல்கிறது, நான் நினச்சபடி நான் செய்வேன், நான் தீர்மானிப்பேன், நான் செய்வேன், நான் மனமோன போக்கில் போவேன், என் வாழ்க்கை என்னை யாரும் கேட்கக்கூடாது, என்னை விடு, நான் தப்பு எதுவும் செய்ய மாட்டேன், நான் என் இஷ்டப்படி வாழ்வேன். கடவுளுடைய அத்தாரிட்டிக்கு இடங்கிறது இல்லை பாருங்கள். அதுதான் பாவம். இந்த பாவத்தை செஞ்ச உடனே அந்த சுவாபம் உள்ளே வந்துருச்சு பாருங்கள். அதுதான் பாவ சுவாபம்ன்றது, அது உள்ளே வந்துருச்சு. இப்போ உலகம்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது எதை சொல்லுது? அப்படிப்பட்ட ஒரு உலகம், அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவர்கள், அதைத்தான் உலகம்னுது பாருங்கள். சில இந்த பெந்தோஸ்த உலகத்தில் என்ன பண்ணிட்டாங்க, உலகம்னா எதை ஆக்கிட்டாங்க? கொஞ்சம் நல்ல சட்டை போட்டால் உலகம், ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் உலகம், கொஞ்சம் நல்ல முடி வெட்டுற கடைக்கு போய் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டா உலகம், கல்யாணத்துக்கு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணி பொண்ணை கூப்பிட்டு வந்தால் உலகம் அப்படின்றாங்க. கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டிருப்பாள்னு தான் சொல்லியிருக்குது பைபிளில். மணவாட்டி அலங்கரிக்காமல் யார் அலங்கரிக்கிறது? ஹலோ, பாவம், அந்த ஒரு நாள் கூட அலங்கரிக்க விட மாட்டாங்க வாழ்க்கையில். அந்த ஒரு நாளாவது என்னதையா மாட்டி கீட்டி தொங்க விட்டு எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதையும் விட மாட்டாங்க பாருங்கள். ஏன்னா உலகம் 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 வந்துடக்கூடாது, உலகம் உள்ளே வந்துடக்கூடாது, உலகம் உள்ளே வந்துடக்கூடாது. என்ன உலகம்? அது உலகமே கிடையாது. உலகனா என்ன? இந்த பாவ சுவாபம், தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எண்ணம். நான் என் மனம் போக்கில் வாழ்வேன், என் இஷ்டப்படி செய்வேன், நான் நினச்சதை நிறைவேற்றுவேன், கடவுளுக்கு என் வாழ்க்கையில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் உலகம். உலகம் என்று புதிய ஏற்பாடு சொல்வது எதை? அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட சுவாபம், அதைத்தான் உலகம்னு சொல்லியிருக்கு. அப்போ அப்படிப்பட்டவர்களை தேவன் நேசித்தாராம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில்னா சாதாரண பெரிய நல்ல பிரமாதமான இடம் கிடையாது உலகம். இது அற்புதமான, தேவனுக்கு பிரியமான ஒரு இடம் கிடையாது. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு உலகம் கிடையாது. தேவனுக்கு விரோதமாக இருக்கிற உலகம், சத்துருக்களாக இருக்கிறார்களாம். வேதம் சொல்லுது சத்துருக்களாக இருக்கையில் இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார்னு. உலகத்தை அன்பு கூர்ந்தார். யார் அன்பு கூர்றார்? தமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை. தன்னை பார்த்து எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன், கடவுளை பார்த்து கையாற்றுவேன், குத்திருவேன்ற மாதிரி. எங்கே இருக்கிறார் அவர்? காமி அப்படின்னு. கர்த்தர் ஊதுனா இவன் காலி. ஆனால் இருந்தாலும் இவன் கையாட்டிகிட்டு இருக்கிறான், அவரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி போன்னு. உலகத்தை அன்பு கூர்ந்தார். உலகம்னா லேசான உலகம் இல்லைங்க, பொல்லாத உலகம்,
பிசாசு ஆளுகிற உலகம், பொல்லாத மனிதர்கள் பிசாசினால் ஆளப்பட்டு தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தை அன்பு கூர்ந்தார். எத்தனை பேருக்கு வழங்குது தேவனுடைய அன்பு? அந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். ரெண்டாவது வார்த்தை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அப்படின்னு சொல்லி இல்லையா? தம்முடைய ஒரே பேரான குமாரன்றது பாருங்கள். கடவுள் பாருங்கள், ஒரு நல்ல போதகர் அனுப்பிச்சு போய் அவனுக்கு புத்தி சொல்லுப்பா, எல்லாம் கெட்டு போகிறான், எல்லாம் புத்தி சொல்லி எல்லாரையும் திருத்து அனுப்பிச்சிருந்தாலே அவர் நல்ல கடவுள் தான். ஏன்னா ஏதோ கொஞ்சம் உதவி செய்கிறாரு. நல்ல பெரிய மகான்களை அனுப்பிச்சு நல்ல பிரசங்கம் பண்ணி அவங்களெல்லாம் புத்தி தெளிய வச்சு அறிவுரை கூறி அவங்களெல்லாம் திருந்த வச்சு கொண்டா அப்படின்னு சொன்னாலே பெரியது தான். கர்த்தர் அதை செய்யவும் செஞ்சார். நம்முடைய முற்பிதாக்களாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போன்றவர், அப்புறம் தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், மோசே போன்ற பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். இவரெல்லாம் போதித்தார்கள், ஜனங்களை நடத்தினார்கள், கர்த்தருடைய காரியங்களை கற்றுத்தந்தார்கள், ஜனங்களுக்குள்ள தேவனை பற்றிய அறிவை உண்டாக்கினார்கள். ஆனால் அதோடு நிறுத்தி கொள்ளல பாருங்கள். தேவனுடைய அன்பை பாருங்கள். யாரையும் அனுப்பிச்சிட்டு நிறுத்திருக்கலாம். தேவன் சொல்லியிருக்கலாம், எனக்கெல்லாம் நேரம் கிடையாது, யாரையா போக சொல்லு, இவர் அனுப்பு, அவர் அனுப்பு, மோசேன்னு ஒரு ஆள் இருக்கு, அவனை போக சொல்லு, இவனை போக சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்கிறாரு, இல்லை இல்லை, எல்லாரையும் அனுப்பிச்சிட்டேன், சரிப்பட்டு வரல, என்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறேன், எனக்கு இருக்கிற பெஸ்ட்டை அனுப்புகிறேன். இந்த சொந்த குமாரன் யார்? நித்தியமாக அவரோடு கூட இருக்கிறவர். யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவராலே அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர், சிருஷ்டித்தவர், தேவனுக்கு சமமானவர், தேவனாய் இருந்தவர், தேவனே தான் அவர், தேவனாய் இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர். அவர் பரலோகத்தில் எப்படி இருந்திருப்பார் பாருங்கள். பரலோக சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். பரலோகம் பரிசுத்தமான இடம், பரலோகம் நிம்மதியான இடம், பரலோகங்க. ஹலோ, இது பூலோகம் கிடையாது, பரலோகம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தவரை, அவருடைய குமாரனை, அவருக்கு சமமானவரை, அவ்வளோ உயர்ந்தவரை, சிறந்தவரை இந்த பூலோகத்துக்குள்ள மாம்ச ரூபத்தில் அனுப்புகிறார், மனுஷனாக அனுப்புகிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. நமக்கே பூலோகம் வெறுத்துருது. நானே பார்த்துருக்கேன், சிலர் சொல்லியிருக்காங்க, எப்பா என்னைக்கு தான் இந்த உலகம் முடியுமோ, ஏசி சீக்கிரம் வரட்டும், நம்மெல்லாம் இந்த வாழ்க்கையை ஏற கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும்ன்ற சொல்கிற ஆளெல்லாம் நான் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? இன்னும் சில வயசானவங்க சொல்லுவாங்க, போனால் போதுன்னு இருக்குதுங்க, போதும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். வெறுத்து போய் உலகம் நிறைய பேருக்கு வெறுத்து போச்சு. ஏன்னா இது ஒரு நல்ல இடம் கிடையாது. இதில் பல கஷ்டங்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, பல போராட்டங்கள் இருக்குது, நிறைய தீமைகள் இருக்குது, நிறைய பொல்லாத காரியங்கள் இருக்குது. இங்கே உலகத்தில் வாழ்கிறதுனா ரொம்ப சுலபமான காரியம்னு சொல்லிட முடியாது பாருங்கள். நமக்கே வெறுப்பாக இருக்குது, நமக்கே கசப்பாக இருக்குது இந்த உலகம்னா, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் இப்படிப்பட்ட காரியங்களாம் அனுபவிச்சவரே கிடையாது. இந்த உலகத்தில் நம்மத்தியில் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாத அயோக்கிய மனுஷர்கள் அவரை எதிர்த்து பேசி நிந்தித்து அவரை அவமானப்படுத்தி அவரை அடித்து துப்பி அவமானப்படுத்தி ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு போய் சிலுவையில் அரைஞ்சி இப்படியெல்லாம் பண்ணாங்க பாருங்கள். எல்லாவற்றையும் அவர் சகித்தார். மனுஷருடைய அத்தனை தீமையும் பொல்லாப்பையும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை பாவ சுவாபங்களுடைய காரியத்தையும் இந்த உலகத்தில் அவர் அனுமதித்தார். இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார் தன்னுடைய குமாரனுக்கு. தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். குமாரனையே அனுப்பிச்சார், யாரையும் அனுப்பலை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா, முதல்ல உலகத்தில் அன்பு கூர்ந்தார், பொல்லாத உலகத்தை அன்பு கூர்ந்தார், பொல்லாத மனிதர்களை அன்பு கூர்ந்தார். ரெண்டாவது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொன்னால் என்ன? தம்முடைய சொந்த குமாரனையே, ஒரே பேரான குமாரனையே அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த இவ்வளவாய்ன்றது அர்த்தத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். மூணாவது கேவ், கொடுத்தார், தந்திரளினார். இவ்வளவாய் உலகத்தை தந்திரளி, இவ்வளவாய் உலகத்தை, ஒரே பேரான குமாரனை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கேவ் என்ற வார்த்தை, தந்திரளினார் என்ற வார்த்தை. தந்திரளின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? 2 வசனத்தை குயிக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். தந்திரளின்னா ஏதோ கொடுத்தாருன்னா, ஏதோ சில நேரத்தில் கிறிஸ்மஸ் பிரசங்க கேட்டிருக்கேன் நான். எப்படின்னா ஏதோ கிஃப்ட் பேக்கேஜ் வந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ அழகாக கிஃப்ட் ரேப் பண்ணி டு சாம் அப்படின்னு எழுதி ஃப்ரம் காட் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டா மாதிரி அப்படி சொல்கிறாங்க. தந்தரலின்னா அவ்வளோ அழகான கிஃப்ட் பேக்கெட் மாதிரி தெரியல. இது பாருங்கள் எப்படி என்ன தந்தரலின்னார் பாருங்கள். தந்தரலினா சும்மா கிஃப்ட் தந்தா மாதிரி தெரில. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும்
நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். முதல் பகுதி மட்டும் கவனிங்க. வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிக்கணும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டும் என்ற வார்த்தை தான் இந்த தந்தரளியினுடைய என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். தந்தரளினா என்ன? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். எந்த விதத்தில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? தந்தரளினா சும்மா குமாரனை கொடுத்தாரு, நமக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாரு, ஒண்டர்ஃபுல், இந்த காட் சன்னை நமக்கு கொடுத்துட்டார், அப்படி கிடையாது. ஒப்பு கொடுத்தாருன்னா சிலுவையில் மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தது தான் அப்படி சொல்லியிருக்குது. ஒப்பு கொடுத்தாருன்னு சும்மா நம்மளுக்கு கொடுத்தாரு, நம்மகிட்ட வரும்படியாக கொடுத்தாரு, நமக்கு போதிக்கும்படியாக கொடுத்தாரு, நம்மளுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக கொடுத்தாரு, நமக்கு வழிகாட்டும்படியாக கொடுத்தாரு கிடையாது. அப்படி கிடையாது. ஒப்பு கொடுத்தாருங்கிற வார்த்தை சிலுவையிலே மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார் பாருங்க, அதை சொல்லி இருக்குது. இவ்வளவா அன்பு கூர்ந்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 8:32 கவனிச்சுட்டு வரீங்களா? எல்லாம் சொல்லுங்க, இவ்வளவா அன்பு கூர்ந்தார், இவ்வளவா அன்பு கூர்ந்தார். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவாய். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ எவ்வளவான்றதை புரிஞ்சுக்கணும்னா உலகம்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரன்றதை புரிஞ்சுக்கணும். வேறு யாரும் இல்லை, அவர் வீட்டிலேருந்து ஆள் அனுப்பிச்சிட்டாரு. யாரோ போட்டோம், என்னமோ பண்ணிக்கிட்டோம், நம்மளால் முடிஞ்சு செய்யலாம், அப்படி கிடையாது. விடக்கூடாது. என் சொந்த குமாரனே அனுப்புகிறேன், இங்கேயே இருந்தவரை, பரிசுத்தமானவரை, தேவகுமாரனே அனுப்புகிறேன்னு அனுப்பிச்சிட்டாரு. அவரை தந்தருளினார்னா அது பல பயங்கர வெளிப்பாடு. அது என்னன்னா சும்மா கொடுக்கல, அவரை மறிக்கும்படியாக கொடுக்குறார், ஒப்பு கொடுக்கிறார், மறிக்க ஒப்பு கொடுக்கிறார், சாக ஒப்பு கொடுக்கிறார். 32ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். இந்த பாராமல்ன்ற வார்த்தையை விளக்க போகிறேன், கவனிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்றும் பாராமல். அப்படின்னு அர்த்தம் என்ன? பாராமல்னா ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. God spared not his son, his only son. ஸ்பேர்ட் என்ற வார்த்தை வந்து ரொம்ப பயங்கரமான வார்த்தை. ஸ்பேர் பண்ணவே இல்லையா, விட்டு வைக்கவே இல்லையா. எதை விட்டு வைக்கல? நல்லா கவனிங்க, எதை விட்டு வைக்கல? யோவான் 3:16 அதனுடைய பேக்ரவுண்டை கவனிக்கணும் பாருங்கள். எல்லாமே ஒரு பின்னணியில் சொல்லப்படுகிறது. யார்? நிக்கதேமிகிட்ட பேசிகிட்டு இருக்கார் 3ஆம் அதிகாரத்தில் இல்லையா? நிக்கதேமிகிட்ட ரட்சிப்பை பற்றி மறுபடியும் பிறக்க வேணும்னு பேசிக்கிறாங்க. விளங்காதவனுக்கு ஒரு காலகட்டத்தில் சொல்கிறார், 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மோசே வனாந்தரத்திலே சர்ப்பத்தை கம்பத்தில் உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேணும், ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் சொல்கிறாரு தேவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் 16ஆம் வசனம். அதுதான் கான்டெக்ஸ்ட்டு. எதை சொல்கிறார் பாருங்க. மோசே கம்பத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினதை பற்றி சொல்கிறார். மோசே கம்பத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினது நிறைய சொல்லியிருக்கேன் நான். இன்றைக்கி இந்த ஆங்கிளில் பார்ப்போம் திருப்பி. மோசே கம்பத்தில் சர்ப்பத்தை உயர்த்தின ஸ்டோரி வந்து எங்கே இருக்குது? எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில் இருக்குது. ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தேவனை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க. 10 முறை இப்படி பேசுகிறாங்களாம் தேவனை பற்றி. தேவன் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு. வானத்திலேருந்து மண்ணா, கண்மலையிலேருந்து தண்ணி, சிவந்த சமுத்திரம் பழக்குது, எல்லாம் பண்ண பிறகும் என்ன பெரிய கிழிச்சிட்டாரு. அப்படி தான் பேச்சு அவனுக்கு பேச்சு. அதனால தான் பாருங்கள், தேரவே இல்லை ஆளுங்க, அங்கேயே செத்து போயிட்டாங்க எல்லாம். 10 முறை அவரை கோபம் மூட்டினார்கள் வேதவசனம் சொல்லுது எபிரேயரில். கோபம் மூட்டினார். கோபம் மூட்டுறது பார்த்துறீங்களா? கோபம் மூட்டினார்கள் தேவனை 10 முறை. அங்கே மோசமாக பேசுகிறாங்க தேவனை. என்ன பெருசாக பண்ணிட்டார் நமக்கு? இங்கே வந்து காய வைக்கிறாரு, தண்ணி இல்லாத காட்டில் கொண்டாந்து நம்மளை இங்கே விட்டுருக்கிறாரு, அப்படியாக்குன்னு பேசுகிறாங்க பாருங்கள். பேசும்போது என்ன ஆச்சு? சர்ப்பங்கள் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வனாந்தரத்தில் இருக்கிற சர்ப்பம் வந்து கடிக்க ஆரம்பிச்சு. இந்த சர்ப்பங்கள் கடிப்பது வந்து தேவ கோபாக்கினையை காட்டுகிறது. தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, பாவம் செய்கிறாங்க, அதற்கான தண்டனையை அது குறிக்குது. சர்ப்பம் கடித்து செத்து போகிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க. மோசே ஓடி போய் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே வனாந்தரத்தில் கொண்டு சாக அடிச்சிட்டு கடைசியில் கானான் தேசத்துக்கு கொண்டு போகல நிலம் சொல்லுவாங்க, அதனால் காப்பாற்றுன்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறாரு, மீட்பை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அங்கே சிலுவையை குறித்த ஒரு வெளிப்பாடை தர்றார். அதை யூஸ் பண்ணி
சொல்கிறாரு, ஒரு கம்பத்தை எடுத்து அவளுக்கு மேலே உயர்த்திப்படி, அது மேலே வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை உருவத்தை செய்து அது மேலே வை. சர்ப்பம் கடிபட்டு சாகிறவர்களை நோக்கி பார்க்க சொல்லு, இங்கே பார்க்க சொல்லு. இந்த கம்பத்தின் மேலே இருக்க இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்க சொல்லு. பார்த்தால் அவள் சொஸ்தம் அடைவார்கள்னு சொல்கிறாரு. பார்த்தவர்கள் சொஸ்தம் அடைந்தார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் சொஸ்தம் அடைந்தார்கள். என்ன இது காண்பிக்கிறது? என்ன காண்பிக்கிறதுனா இதுதான், ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க தேவனுக்கு விரோதமாக. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தை தேவன் எதிர்க்கிறவர், வெறுக்கிறவர், பாவத்தை தண்டிக்கிறவர். அந்த பாவத்தின் மீதாக வந்த தண்டனை தான் இந்த சர்ப்பகடி, சாவு. பாவத்தின் மீதான தண்டனை தான் அவர்களுக்கு வந்த சாவுங்க. அப்படி பாவத்தின் நிமித்தமாக தண்டனையை பெற்றவர்கள், தண்டனை கீழாக இருக்கிறவர்கள், சர்ப்பகடி பெற்றவர்கள் எதை நோக்கி பார்க்க சொல்கிறார்? இப்போ அப்பா ஒரு காலம் வரப்போது, அங்கே என்னுடைய குமாரனை அனுப்ப போகிற ரட்சகராக, அப்போ உன்னுடைய பாவத்துக்கான தண்டனையை உன் மேலே இல்லை, உனக்கு பதிலாக அவர் மேலே வைக்க போகிறேன். அவர் அந்த வெண்கல சர்ப்பம் போல கம்பத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் போல சிலுவையில் தொங்க போகிறார். அவர் மரிக்க போகிறார், அவர் சாக போகிறார். உன்னுடைய பாவத்தை அவர் சுமக்க போகிறார், உன் தண்டனை அவர் சுமக்க போகிறார்னா அதுதான் வெளிப்படுத்துகிறாருங்க. அப்போ தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்னா எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குது? தன்னுடைய ஓன் சன், ஓன்லி சன் என்று கூட பாராமல் அவரை சிலுவையில் எப்படியெல்லாம் தண்டனைக்குமோ, மனுஷனுடைய பாவத்துக்கு என்னெல்லாம் தண்டனையோ அதெல்லாம் ஒன்று விடாமல் அத்தனையும் அவர் மேலே சாத்தி விட்டார், கொடுத்து விட்டார். அவரை எல்லா விதத்திலையும் தண்டித்து விட்டார். மனுஷனுடைய அத்தனை பாவங்களுக்காக ஒரு தண்டனையை சொந்த குமாரன் என்று கூட பார்க்காம, தயவு தாட்சியை காட்டாம அவரை தண்டித்தார். ஏன்னா இதுதான் அவருடைய அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? சொல்றார், தண்டனையை நானே ஏற்றுக்கிறேன், நான் கண்ணீர் விட்டுக்கிறேன், நான் பாடுபட்டுக்கிறேன், என் குமாரனை போட்டுக்கிறேன், அவரை சாகடிச்சுக்கிறேன். அவர் மீது தண்டனை கொடுக்காம இருக்க முடியாது. சரி, சிலர் நினைக்கிறாங்க இந்த தண்டனை ஐடியாவே ஜனங்களுக்கு பிடிக்காது பாருங்க. நிறைய பேருக்கு என்னங்க, கர்த்தர் நல்லவர், நல்லவர்னு அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க? கண்ணு காணாமல் இருப்பார், அவர் கண் செமிட்டி பண்ணிக்க, பரவாயில்ல கண்டுக்கல நான், நீ ஒரு பக்கம் நடத்து. அவன் என்ன நினைக்கிறாங்க, கடைசி நாளில் போய் நின்னா சரி எல்லாம் வந்து தோலை போ, பரலோகத்துக்குள்ளே வா, எல்லாம் வந்துடு அப்படின்னு அனுபவிச்சிருவார் கர்த்தர். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டார், நோ ப்ராப்ளம். ஏன்னா அவர் நல்லவராச்சே, அவர் எப்படி நம்மளை வேணான்ருவார். அதனால் நம்ம பரவாயில்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. நம்ம கோர்ட்லேயே விட மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆகலாம், நிறையா நம்ம சிஸ்டத்தில் வருஷம், ரொம்ப வருஷம் ஆகலாம் சில நேரத்தில். ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் தண்டனை தான், விடாது அது. அப்படி கொண்டாந்துடுறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு போகுது. ஏன்னா அந்த லா அப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த நியாயாதிபதிகள் அப்படி செய்யலாம், அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க பேசாமல். எதுக்குமே யார் என்ன ஏது ஒன்றும் பார்க்குறதில்ல. குற்றமாக இந்த குற்றத்துக்கு இது தண்டனை, ஃபைனை கட்டுப்போ இல்லை ஜெயிலுக்கு போய் என்ன தண்டனை அனுபவிச்சு அப்புறம் வெளியே வந்து ஃப்ரீயாக இருந்துக்கப்போ. அப்படி தான் சிஸ்டமு. இதை வந்து எந்த ஜட்ஜாவது பரவாயில்ல நீ செஞ்சுட்ட, நான் கண்டுக்காமல் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. உலகத்திலேயே அப்படி ஒரு ஆள் செஞ்சால் இது நியாயமற்றதுன்றவாங்க. கடவுள் செய்வாரா? அவர் நியாயாதிபதி, நியாயமுள்ளவர், நியாயம் தீர்க்கிற அந்த தேவன் நியாயமுள்ளவர். அவர் ஒருபோதும் அப்படி விடுறதில்லை. அவர் ஒன்றும் கஞ்சிமிட்டி நீ பாட்டுக்கு நடத்து, நான் பரவாயில்ல, நான் கடவுள், நான் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், என் சட்டம் தானே, நான் எப்படி வேணால் மாற்றிக்குவேன் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. அவர் சட்டத்தை அவரே நிறைவேற்றுறாரு. அவர் சொல்லிட்டார், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம்னு. அதில் ஒன்று விடாமல் அவ்வளத்தையும் இயேசுவின் மீது வைத்து சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இந்த விதத்தில் தான் தம்முடைய குமாரனை தந்தருளி. இவ்வளவாய் உலகத்தில் தந்தருளினா சும்மா கிறிஸ்மஸ் கிஃப்ட் மாதிரி பார்சல் அனுப்பலை, நமக்கு சிலுவையில் மரிக்க செய்து நம்முடைய பாவ சாபங்களை சுமக்க செய்து அதற்கான தண்டனை அவர் மீது சுமத்தி அவரை மரிக்க செய்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க, இவ்வளவாய். எவ்வளவாய்? இந்த 3 காரியங்களை யோசித்து பாருங்கள். இவ்வளவாய், இதை தியானம் பண்ணுங்க நல்லா. இவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார், இவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார்.
இந்த தண்டனைன்றதை நீங்கள் இந்த தண்டனை கர்த்தர் தண்டனை கொடுக்குறவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா நல்லவர்னு. தண்டனை எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ரட்சிப்பே தேவையில்லையே. எதுலேருந்து ரட்சிப்பு? ஹலோ, ரட்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. எல்லாரையும் கடைசியில் ஓகேன்றுவார் அப்படின்னு வைங்களேன். அப்புறம் ரட்சிப்பு தேவையில்லையே. ரட்சிப்பே என்ன? அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த அழிவிலிருந்து, எல்லாமே பழைய ஏற்பாட்டில் வர்ற அந்த எல்லாமே பிக்சர். இதனுடைய பிக்சர். எரிகோ பட்டணத்தை அழிச்சாங்க. இப்போ சொன்னாங்க இல்லையா, கம்யூனியன் அப்போ அழிச்சாங்க. அந்த பெண்ணை மட்டும் விட்டாங்க. சிவப்பு நூல் தொங்குது. அந்த சிவப்பு நூல் வந்து சிலுவை, மரணம், ரத்தம் இதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அவள் வீடு மட்டும் காக்கப்பட்டது. ஊரே அழிவு, எல்லாம் அழிஞ்சு. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அழிச்சிடணும் விட்டார் யோசுவா. கர்த்தருக்கு சொன்ன கட்டளை அப்படியே எல்லாத்தையும் தீர்த்து கட்டுன்ட்டார். எல்லாம் அழியுது. அவள் வீடு நல்லா இருக்குது, அவள் குடும்பத்தார் நல்லா இருக்கிறாங்க, அவள் உடைமைகள் நல்லா இருக்குது, எல்லாம் காப்பாற்றப்படுகிறது. இருக்கீங்களா? அதான் ரட்சிப்பு. எல்லாரையுமே விட்டுற போகிறாங்கன்னா அப்புறம் என்ன ரட்சிப்பு இருக்குது? ரட்சிப்பே கிடையாது. ரட்சிப்புன்ற ஐடியாவே சிலர் கெடுத்துட்டாங்க இன்றைக்கி பாருங்கள். ஏன்னா அந்த தண்டனைன்ற ஐடியாவை ஒழிச்சு கட்டிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், தேவ கோபாக்கினேன்னு ஒன்று இருக்குது. அது இல்லைன்னு சொன்னீங்கன்னா தேவ அன்பை பற்றி பேசவே நம்ம முடியாது. கோபாக்கினேன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த தேவ அன்பை நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட முடியுது. இந்த கோபாக்கினை இல்லைன்னா இந்த அன்புக்கு அர்த்தமே இருக்காது. இருள்னு ஒன்று இல்லைன்னா வெளிச்சத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? அதுக்கு முக்கியத்துவமே இருக்காது. வெளிச்சம் ஆஹா அப்படின்னு யாரும் சொல்லவே போகிறதில்ல. இருள் இருக்கிறதுனால தான் லைட்டை போட்டோம் ஆஹா அப்படின்றாங்க எல்லாரும். ஏன்னா லைட் வந்துருச்சு. இருக்கீங்களா? கோபாக்கனேன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் தேவ அன்பு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பின் அடிப்படையில் தான் நாம் அன்பு கூறணும். அன்பு என்ன பண்ணுது? தன்னுடைய சிறந்ததை கொடுக்கிறது, சிறந்ததை செய்கிறது, மற்றவர்களுக்காக பிழைக்கிறது, தனக்காக அல்ல மற்றவர்களுக்காக வாழுகிறது, மற்றவர்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை செய்கிறது. அதுதான் தெய்வீக அன்பு. இந்த அன்பு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா குடும்பமே வேறு மாதிரி ஆகிடும். இந்த அன்பு நமக்கு மனசுக்குள்ளே வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாகிடும். இந்த அன்பு உள்ளே வந்துருச்சுன்னா நம்முடைய தரிசனமே பெருசாகிடும், நம்முடைய வாழ்க்கையே பெருசாகிடும், வெற்றி அதிகமாகிடும். இந்த அன்பு நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வீக அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பை குறித்த வெளிப்பாடு உள்ளங்களில் பதியட்டும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறதே. எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தீர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். வியப்பான ஒரு காரியம் கர்த்தாவே. இவ்வளவாய் எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறீர். இந்த ஜனங்கள் தியானிக்கட்டும். இந்த அன்பிலே கர்த்தாவே திளைக்கட்டும். கர்த்தாவே இந்த அன்பிலே நிலைத்திருக்கட்டும். இந்த அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தெய்வீக தன்மையுள்ள அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அது எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் சமாதானத்தையும் நிம்மதியும் வாழ்வையும் கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும் வாழ்வடையட்டும். அங்கே இருக்கிற அவல நிலை நீங்கட்டும். அங்கே இருக்கிற சச்சரவுகள் நீங்கட்டும். மனத்தாங்கல்கள் நீங்கட்டும். குடும்பங்கள் திளைக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். உமக்கு எல்லா ஸ்தோத்திரத்தை துதியும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.